ನೇರವಾಗಿ ಹೋಗೋಣ. ಮತ್ತೆ ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮ ಅವರಿಗೆ ಕರங்களை ತಟ್ಟಿ ಮುன்பதாக ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮನ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. Praise the Lord. Hallelujah. 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 ரூபா சுதா அவங்கெல்லாம் வந்து இப்படி அமரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கேசவமூர்த்தி ஐயா முன்னாடி வந்து அமருங்க. ஆனந்த் எல்லாம் முன்னாடி வந்து ஆண்கள் இங்கே உட்கார வேண்டும். நம்ம சபையில் வந்து உங்களுக்கு ஐயா இல்லைன்னு தெரியும். அதனால முக்கியமாக இருக்கிற வர்ஷிப் பண்ணுற பாடுற சர்ச்சில் ஒரு முக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் முன்னாடி வந்து அமர்ந்து எங்களை உற்சாகப்படுத்தும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஐயா இல்லையா நீங்க வந்து இங்க இப்படி உட்காரும் போது எங்களுக்கு அது ஒரு பெரிய பலனை கொடுக்கிறது. ನೀವು ಬಂದು ಇಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಾಗ ನಮಗೆ ದೊಡ್ಡ ಬಲವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. நீங்க அப்படியே பின்னாடி வந்து பின்னாடி போயிடக்கூடாது. ಹಿಂದಾಗಿ ಬಂದು ಹಿಂದಾಗಿ ಹೋಗಬಾರದು. நீங்க ஐயாவுடைய ஸ்தானத்துல நிற்க வேண்டும். ನೀವು ಅಯ್ಯನ ಒಂದು ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು. நீங்க எங்களுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இருக்க வேண்டும். ನೀವು ನಮ್ಮ ಬಲದಲ್ಲೂ ಮತ್ತು ಎಡಗಡೆಯಲ್ಲೂ ಇರಬೇಕು. உங்களுடைய வார்த்தை தான் எங்களை இங்க நிற்க செய்யும். ನಿಮ್ಮ ಮಾತುಗಳೇ ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲಿಸಲು ಸಾಧ್ಯ ಮಾಡುತ್ತದೆ. அதோடு கூட தேவனுடைய பெரிதான கிருபை எங்களை மட்டும் நிற்க செய்திருக்கிறது. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ದೇವರ ಒಂದು ಮಹತ್ವವಾದ ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನು ನಿಲ್ಲುವಂತೆ ಮಾಡಿದೆ. நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் நிலைத்திருங்கள். ನೀವು ದೇವರಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ನೆಲೆತವರಾಗಿರಿ. ஒருவருக்கொருவர் நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ನೀವು ಸಂತೋಷವುಳ್ಳವರಾಗಿರಿ. ஒருவருக்கொருவர் விசாரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ನೀವು ವಿಚಾರಿಸುವವರಾಗಿರಿ. ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூறுவவர்களாய் இருக்க வேண்டும். ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ನೀವು ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க, எவ்வளவு பேருக்கு புரிஞ்சதோ என்னவோ தெரியாது. ಅಮ್ಮವರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದ್ದಾನೆ, ಎಷ್ಟು ಜನರು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡ್ರು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. சபையார் வந்து என்னை விசாரிக்க மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன் என்று சொன்னார்கள். ನನ್ನ ಸಭೆಯವರು ಬಂದು ನನ್ನ ವಿಚಾರಿಸುವುದಿಲ್ವಾ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಅಂಗಲಾಯಿಸಿಕೊಂಡಿದ್ದೆ. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಆತ್ಮವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದ ವಿಷಯ. ಸಂಡೇ ಚರ್ಚ್ಗೆ ಬರಲன்னா, ಒಬ್ಬರು ಸಂಡೇ ಸಭೆಗೆ ಬರದಿದ್ರೆ ಫೋನ್ பண்ணி விசாரிங்க. ಅವರಿಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ವಿಚಾರಿಸಿರಿ. முடிஞ்சா அவங்க வீட்ல போய் பார்த்து அவங்களை விசாரித்து ஜெபிங்க. ಸಾಧ್ಯವಾದ್ರೆ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಭೇಟಿ ಮಾಡಿ ಅವ್ರು ನೋಡಿ ಮಾತನಾಡಿ ವಿಚಾರಿಸಿ. ಇದು ಕೂಡ ஒரு விதமான ஊழியம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ಇದು ದೇವರ ಒಂದು ಸೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಮರೆತು ಹೋಗಬೇಡ್ರಿ. ஏதோ பாஸ்டர் உங்களுடைய வேலை என்று நீங்கள் நினைக்க கூடாது. ಇದು ಪಾಸ್ಟರ್ ಅವರ ಕೆಲಸ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. இது நம்முடைய கடமையா இருக்கிறது. ಇದು ನಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತ ಕಡ್ಡಾಯವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. சபையில ஒரு ஆத்துமா வரவில்லை என்று ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಆತ್ಮ ಬರದಿರುವಾಗ அவர்களை போய் நாம் சந்திக்க வேண்டும். ಅವರನ್ನು ಹೋಗಿ ನಾವು ಭೇಟಿ ಮಾಡಬೇಕು. எவ்வளவு நாட்களாக சரவண ஐயாவுடைய அம்மா இங்க வருகிறது கிடையாது. ಎಷ್ಟೋ ವಾರಗಳಿಂದ ಅಯ್ಯವರ ಅಮ್ಮ ಬರ್ತಿಲ್ಲ. இப்போ ಲಿಫ್ಟ್ இருக்கிறது, அவர்களை நீங்கள் அழைத்து வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ಈಗ ಲಿಫ್ಟ್ ಇದೆ, ಅವರನ್ನ ಸಹ ಕರೆತರಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அம்மாவை கூட நீங்கள் போய் பார்த்து ஜெபிக்கலாம். ಅಮ್ಮವನ್ನು ಹೋಗಿ ಭೇಟಿ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இப்படி பல வீடுகளை நீங்கள் சந்திக்கலாம். ಶನಿವಾರ ಭಾನುವಾರ ನಿಮಗೆ ಸಮಯ ಸಿಕ್ಕಾಗಲ್ಲ ಹೀಗೆ ಹಲವು ಮನೆಗಳನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ. இருக்கிற வீடுகளை புனிதா சுதாமா அவர்கள் சந்தித்து விசுவாசிகளுக்கு ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ಸುತ್ತ ವಟಾರದಲ್ಲಿ ಆ ಪುನೀತಮ್ಮವರು ಸುಧಾಮರು ಹೋಗಿ ಭೇಟಿ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದು. பமசந்திரா வட்டாரத்தில் இருக்கிறவர்கள் ரூபா மணி இப்படி பலர் இருக்கிறீர்கள், நீங்கள் போய் சந்தித்து ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பமசந்திரದಲ್ಲಿ ಮಣಿ ಆಂಟಿಯವರು ರೂಪಕವರು ಹೋಗಿ ಆ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಭೇಟಿ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದು. இவங்க பேர் சொல்லிட்டாங்க, அவங்க தான் போகணும் நீங்க நினைக்காதீங்க. ಇವರ ಹೆಸರನ್ನ ಮಾತ್ರ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರು ಮಾತ್ರ ಹೋಗ್ಬೇಕು. அனிதா போலாம், எஸ்தர் போலாம், இன்னும் யாரும் உங்க உள்ளத்துல பேசுறாங்களோ அவங்க எழுந்திருச்சு போய் வீடுகளை சந்தித்து ஜெபிக்கலாம். ದೇವರು ಯಾರ ಹೃದಯದಲ್ಲಿ ಪ್ರೇರೇಪಿಸ್ತಾನೋ ಅವರೆಲ್ಲರೂ ಹೋಗಿ ಒಂದೊಂದು ಮನೆಯನ್ನು ಭೇಟಿ ಮಾಡಿ ದೇವರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், ಈ ಭಾನುವಾರದಿಂದ ಬರುವ ಭಾನುವಾರದವರೆಗೂ ஒரு வீட்டையாவது நீங்க சந்திக்க வேண்டும். ಒಂದು ಮನೆಯಾದ್ರೂ ನೀವು ಭೇಟಿ ಮಾಡಬೇಕು. தீர்மானம் எடுங்க. இந்த 2026ல ಈ 2026 ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ನಿಮ್ಮ ಕೃತ್ಯಗಳನ್ನು ನೀವು ಹೊರಪಡಿಸಿರಿ. மாம்சிக்குரிய கிரியைகளை நாம் கட்டி போட்டு விடலாம். ಶಾರೀರಿಕ ಒಂದು ಕೃತ್ಯಗಳನ್ನು ನಾವು ಕಟ್ಟಿ ಹಾಕೋಣ. கிரியைகளை வளர்த்துக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ಒಂದು ಕೃತ್ಯಗಳನ್ನು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳೋಣ. நீங்க யார வீடையாவது போய் சந்திக்க வேண்டும். ನೀವು ಯಾರಾದ್ರೂ ಮನೆ ಹೋಗಿ ಭೇಟಿ ಮಾಡಬಹುದು. ஏதோ ஒரு சோர்ந்து போயிருக்கிற ஆத்மா உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு. ಏನೋ ಸೋತು ಹೋಗಿ ಬಳಲಿರುವ ಆತ್ಮ ನಿಮಗಾಗಿ ಕಾಯ್ತಿರಬಹುದು. ಅನ್னைக்கு சலோமி ஆனந்த் வீட்ல உட்கார்ந்தினே திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது. ಸಲೋಮಿ ಅಕ್ಕ ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಾಗ ದಿಢೀರ್ ಅಂತ ಒಂದು ಆಲೋಚನೆ ಬಂತು. நான் ಫೋನ್ பண்ணும்போது அந்த ಅಮ್ಮ எடுக்கணும்னு சொல்லி ಮನಸ್ಸಲ್ಲಿ ನೆನೆಚಿட்டே ಫೋನ್ பண்ணேன். ಫೋನ್ ತೆಗೆದು ಅಮ್ಮೋರಿಗೆ ಮಾತನಾಡಬೇಕು, ಫೋನ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ನೆನೆಸಿಕೊಂಡೆ ಮಾಡಿದೆ. எடுக்கிறது கிடையாது. ಅನೇಕ ಬಾರಿ
ಫೋನ್ ಅನ್ನ ತೆಗೆಯೋದಿಲ್ಲ. உடனே போன் எடுத்தார். ಆದ್ರೆ ಅವರು ಆ ದಿನದಲ್ಲಿ ತಕ್ಷಣ ಫೋನ್ ತೆಗೆದ್ರು. அம்மா நான் உங்க வீட்டுக்கு வரேன் இப்போ. ಅಮ್ಮವರೇ ನಿಮ್ ಮನೆಗೆ ನಾವು ಬರ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. எங்க இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ಎಲ್ಲಿದ್ದೀರಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. தான் இருக்கேன். ನಿಮ್ಮ ಏರಿಯಾದಲ್ಲೇ ಇದ್ದೀನಿ, வீட்டுக்கு வர போறோம், ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ನಾವು ಇವಾಗ ಬರ್ಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ ಅಂತ. நம்ம எல்லாரும் போனோம். ಅವ್ರ ಮನೆಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಹೋದ್ವಿ. இன்னைக்கு ಆಂಡவர் ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನೋಡಿ, ಇವತ್ತು ದೇವರ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಕರೆತಂದಿದ್ದಾರೆ. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. எவ்வளவு வீடுகள் இருக்கிறது, ಎಷ್ಟೋ ಮನೆಗಳಿದೆ. வராத விசுவாசிகள் வீட்டுக்கு ಬರದಿರುವಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಆತ್ಮಮಕ್ಕಳை ಹೊಸ ಆತ್ಮಗಳನ್ನ ಭೇಟಿ ಮಾಡ್ರಿ. ಪಾಸ್ಟರ್ சொல்வாரு, ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿದಾಗ each one catch one அப்படினு சொல்லி, ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ ನೀವು ಹಿಡಿದು ತರ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. அதே போல நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை பிடிக்க வேண்டும். ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನ ಹಿಡಿದು ತರಬೇಕು. உங்க எல்லாரை குறித்தும் தேவனுக்கு ஒரு பெரிதான தரிசனம் உண்டு. ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಕುರಿತು ದೇವರಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ದರ್ಶನ ಉಂಟು. ಅದಕ್ಕೆ உங்களை ಒಪ್ಪು கொடுக்க வேண்டும் ಎಂದು ಅದಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನ ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕಾಗಿರುವುದು ಅವಶ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. ಯಾರೆಲ್ಲ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾರೋ, ಯಾರೆಲ್ಲ ತನ್னைத்தானே ತಾಳ್ತುகிறாರೋ, ಯಾರೆಲ್ಲ ತನ್ನನ್ನೇ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ತಾರೋ, ಅವர்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் கட்டுவார். ಅವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಂತ ಹೇಳೋಣ. பாஸ்டர் அம்மாவை, பாஸ்டருடைய பிள்ளைகளை கொண்டு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படாது. ಬೇರೆ ಅಮ್ಮವನ್ನ ಕೊಂಡು, ಅಮ್ಮವ್ರ ಮನೆಯವ್ರ ಕೊಂಡು ದೇವರ ರಾಜ್ಯ ಕಟ್ಟಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. ಸಭೆಯಲ್ಲಿ இருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட போகிறது. ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಕುರಿತು ದೇವರ ರಾಜ್ಯ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. ನಂಬುವವರ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. கொண்டு தேவனுடைய ராஜ்யம் ತೆಗೆದುಕೊಂಡು ದೇವರ ರಾಜ್ಯ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. உண்மையாகவே உங்களை கொண்டு ஆண்டவர் கட்ட ಸತ್ಯವಾಗಿ ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ದೇವರ ರಾಜ್ಯ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. நினைக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನೀವು ನೆನೆಸಬಹುದು, ನಾನು ಓದ್ಲಿಲ್ಲ, என்ன வசதி ಇಲ್ಲ, ನನ್ನಲ್ಲಿ ಯಾವ ಸೌಲಭ್ಯ ಇಲ್ಲ, ನನಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಸತ್ಯವೇದ ಓದೋದಕ್ಕೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, கடவுள் என்னை எப்படி யூஸ் பண்ணுவாரு, ದೇವರು ನನ್ನನ್ನು ಹೇಗೆ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ತಾನೆ ஆண்டவர் சொல்றாரு. ಆದ್ರೆ ಕರ್ತನು ಹೇಳ್ತಾರೆ, ஆழமான குழியிலும் ಆಳವಾದ ಹಳ್ಳದಲ್ಲೂ உளையான சேற்றிலும் ಕೆಸರಾದ ಸ್ಥಳದಲ್ಲೂ இருக்கிறவர்களை தூக்கி எடுத்து நிறுத்துவேன். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ತೆಗೆದು ಅವರನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುವೆನು ಎಂಬುದಾಗಿ. இடத்துல எப்படி இருந்தாலும், ನೀವು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ கொண்டு ஒன்னு செய்யணும்னு ஆண்டவர் தீர்மானிச்சிட்டார். ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ಒಂದು ಮಾಡಲು ಸಿದ್ಧಗೊಂಡ್ರೆ ಮುಡಿக்கிற ಮುಟ್ಟಂ விடவே மாட்டார். ಮಾಡಿ ಮುಕ್ತಾಯ ಮಾಡುವವರೆಗೂ ಆತನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ನಮಗೊಂದು ವಾಗ್ದಾನ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. எவ்வளவு பேருக்கு அது பயஹாட்டா தெரியும்? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅದು ಬಾಯ್ಪಾಠ ಗೊತ್ತಿದೆ? யாராருக்கு தெரியும்? அப்படியே சவுண்ட் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ಯಾರಿಗೆಲ್ಲ ಗೊತ್ತಿದೆ ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳಿ. ஒருத்தருக்கு தான் தெரியுது. கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಬಾಗಿಲನ್ನು ನಿಮ್ಮ ಮುಂದಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ಯಾರು ಅದನ್ನು ಮುಚ್ಚಲಾರನು. சொல்லுங்களேன், இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ಎಲ್ಲರೂ ಈಗ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಬಾಗಿಲು ನಿಮ್ಮ ಮುಂದಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. யாரும் அதை பூட்ட முடியாது. ಯಾರು ಅದನ್ನ ಮುಚ್ಚಲಾರರು. அந்த வசனத்துல 3 காரியங்களை உங்களுக்கு அறிவித்தேன். ಆ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ 3 ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ತಿಳಿಸಿದೆನು. முதலாவதாக கிரியை, ಮೊದಲನೇದಾಗಿ ಕೃತ್ಯಗಳು, இரண்டாவதாக ಎರಡನೇ ಕಾರ್ಯವಾಗಿ விசுவாசமும் பலனும் என்று சொன்னேன். ನಂಬಿಕೆಯು ಬಲವು ಎಂಬುದಾಗಿ. கிரியைகளை குறித்து போன வாரம் நாம் சற்று தியானித்திருக்கிறோம். ಕೃತ್ಯಗಳ ಕುರಿತು ಹೋದ ವಾರ ನಾವು ಅವನ್ನ ಧ್ಯಾನ ಮಾಡಿದೆವು. நம்முடைய கிரியைகள் என்னெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறது. ನಮ್ಮ ಕೃತ್ಯಗಳು ಹೇಗೆಲ್ಲ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದೆ. கலாத்தியர் எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகளை நம்ம விட்டு அகற்ற வேண்டும். ಗಲಾತ್ಯದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಂತ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಮಾಂಸಿಕ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಮ್ಮಿಂದ ಅಗಲಿಸಬೇಕು. ಅದಕ್ಕೆ கீழே நீங்கள் வாசிக்கும் போது ஆவியின் கிரியைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ಅದರ ಕೆಳಗಡೆ ನೀವು ಓದುವಾಗ ಆತ್ಮಿಕ ಕ್ರಿಯೆಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿವೆ. ஆவியின் கனிகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ಆತ್ಮಿಕ ವರಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯಬೇಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. இந்த நாளில கூட ಈ ದಿನದಲ್ಲೂ ಸಹ இரண்டாவதாக ಎರಡನೇ ಕಾರ್ಯವಾಗಿ பலனும் விசுவாசமும், ಬಲವು ವಿಶ್ವಾಸವು. அந்த வசனம் சொல்லுகிறது, ಆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, கொஞ்ச பலன் இருந்தோம், ನಮಗೆ ಸ್ವಲ್ಪ ಬಲವಿದ್ದಾಗಲೂ நாமத்தை நீ மறுதலிக்கவில்லை. ನನ್ನ ನಾಮವನ್ನು ನೀನು ತಿರಸ್ಕರಿಸಲಿಲ್ಲ. அவருடைய நாமத்தை மறுதலிக்கல. ಯಾಕೆ ಆತನ ನಾಮವನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಲಿಲ್ಲ? மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ದೇವರ ಮೇಲೆ ಒಂದು ದೊಡ್ಡ ನಂಬಿಕೆ ಉಂಟು. ஆண்டவர் மீது ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது. ದೇವರ ಮೇಲೆ ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಶ್ವಾಸ ಉಂಟು. இன்னைக்கு விசுவாசிகள் என்று பெயர் உண்டு. ನಮಗೆ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರು ಉಂಟು. விசுவாசம் கிடையாது. ಆದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಗಳು ಇಲ್ಲ. ಅನೇಕ நேரங்களிலே நாம் ಸೋಂದು போகிறோம். ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಸೋತು ಹೋದವರಾಗಿದ್ದೇವೆ. நேரங்களிலே ನಮ್ಮ ಬಲಹೀನತೆ ಸಮಯಗಳಲ್ಲಿ நாம் விசுவாசத்தை இழந்து போகிறோம். ನಾವು ನಂಬಿಕೆಯನ್ನ ಕಳೆದುಕೊಳ್ತೇವೆ. 2 ಕೊರಿಂಥಿಯர் எழுதின
புஸ்தகம் 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 12ஆம் அதிகாரம் 12ನೇ ಅಧ್ಯಾಯ 8லிருந்து 9 10 வசனங்களை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 8 ರಿಂದ 9 ವಚನಗಳನ್ನು ಓದುವ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களினாலும் நிந்தைகளாலும் நெருக்கங்களாலும் துன்பங்களினாலும் இடுக்கங்களினாலும் நான் பிரியப்படுகிறேன். ஹalleluya 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 ஹalleluya. இங்க அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் வாசிக்கிறோம். ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ ಕುರಿತು ಓದುತ್ತೇವೆ. ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரன், ಸತ್ಯವಂತನಾದಂತ ஒரு ಸೇವಕ, பக்தி உள்ள ஊழியக்காரன், ಭಕ್ತಿ ಉಳ್ಳಂತ ಸೇವಕ, ಅನೇಕரை ಉತ್ಸಾಹப்படுத்தின ஒரு ஊழியக்காரன், ಅನೇಕರನ್ನು ಉತ್ಸಾಹ ಪ್ರೋತ್ಸಾಹ ಪಡಿಸಿದಂತ ಸೇವಕ, தைரியமாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த ஒரு ஊழியக்காரன், ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಪ್ರಸಂಗವನ್ನ ಮಾಡಿದಂತ ಒಂದು ಸೇವಕ, பல கிராமங்களுக்கு பல பட்டணங்களுக்கு பிரயாணம் பண்ணி தேவனுடைய அன்பை அறிவித்த ஒரு ஊழியக்காரன், ಹಲವು ಗ್ರಾಮಗಳಿಗೆ ಪಟ್ಟಣಗಳಿಗೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಹೋಗಿ ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹಂಚಿದಂತ ಸೇವಕ, பல திருச்சபைகளுக்கு தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று எடுத்துரைத்து விசுவாசிகளையும் ஊழியக்காரர்களையும் நல்வழியிலே நடத்தின ஒரு ஊழியக்காரன், ಅನೇಕ ಸಭೆಗಳಿಗೆ ಹೋಗಿ ಆತನ ದೇವರ ನಂಬಿಕೆ ಎಂತದೆಂಬುದಾಗಿ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ಸೇವಕರನ್ನು ಬಲಪಡಿಸಿದಂತ ಒಂದು ಸೇವಕ. அவருடைய வாழ்க்கையிலே பலவீனம் வந்தது. ಆತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬಲಹೀನತೆ ಬಂತು. பலவீனம் யாரையும் விட்டது கிடையாது. ಆ ಬಲಹೀನತೆ ಯಾರನ್ನೂ ಬಿಟ್ಟಿರಲಿಲ್ಲ. இன்னைக்கு வியாதி வரும் பொழுது ಇವತ್ತು ವ್ಯಾಧಿಗಳು ಬರುವಾಗ ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள், ಜನರು ಏನು ನೆನೆಸ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ, என்ன செய்றாங்களோ அவங்களுக்கு வியாதின்னு நினைக்கிறாங்க. ಏನು ಮಾಡಿದ್ರು ಅವ್ರಿಗೆ ಇಂಥ ಒಂದು ರೋಗ. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ಆದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு நாம் பயப்படக்கூடாது, ಶರೀರವನ್ನ ಕೊಲ್ಲುವವನಿಗೆ ನೀವು ಭಯಪಡಬೇಡ್ರಿ, ஆத்துமாவை கொல்லுகிறவர்களுக்கு தான் நான் பயப்பட வேண்டும். ಆತ್ಮವನ್ನ ಕೊಲ್ಲುವವನಿಗೆ ಭಯಪಡಿರಿ. இந்த சரீரம் இருக்கும் வரைக்கும், ಈ ಶರೀರ ಇರುವವರೆಗೂ, 70 இருந்தாலும், ಅದು 70 ಆಗಿದ್ದರು, 80 ಅದು இருந்தாலும், 80 ಆಗಿದ್ದರು, வருத்தம், பாரம், சஞ்சலம், பலவீனம் எல்லாமே கடந்து வரும். ಅದರಲ್ಲಿ ಸಂಕಟ, ಭಾರ, ಕಷ್ಟ, ವೇದ ಎಲ್ಲವೂ ಅಡಕವಾಗಿದೆ. இவைகளின் மத்தியில கூட ಇವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ தேவனை தேடுகிற பிள்ளைகளாயிருக்க வேண்டும், ದೇವರನ್ನು ಹುಡುಕುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ಇರಬೇಕು, விசுவாசமுள்ள பிள்ளைகளாயிருக்க வேண்டும். ದೇವರಿಗೆ ವಿಶ್ವಾಸವುಳ್ಳ ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. இவ்வளவு பெரிதான ஒரு ஊழியக்காரன், ಇಂಥ ದೊಡ್ಡ ಮಹತ್ವವಾದ ಸೇವಕ, அவர் சொல்லும் பொழுது, ಆತನು ಹೇಳುವಾಗ, நல்ல போராட்டத்தை போராடினேன், ಒಳ್ಳೆಯ ಹೋರಾಟವನ್ನ ಹೋರಾಡಿದ್ದೇನೆ, நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ನನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು பாருங்க, ಕಾದುಕೊಂಡೆ. எவ்வளவு அழகா அவர் ನೋಡಿ சொல்றாரு, ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ என் ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ஆண்டவருக்காக நல்ல போராட்டத்தை போராடினேன் ನನ್ನ என்று சொல்லி. ದೇವರಿಗಾಗಿ ಒಳ್ಳೆಯ ಹೋರಾಟವನ್ನ ಹೋರಾಡಿದ್ದೇನೆ. ஆண்டவருக்காக ஒரு நல்ல காரியங்களை செய்த தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில சரீரத்துல பலவீனம் காணப்படுகிறது. ದೇವರಿಗೆಂದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿದಂತ ಆತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬಲಹೀನತೆ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿತು. பாருங்க, அந்த 7ஆம் வசனம் சொல்லுது, ಆ 7ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ಒಂದು ಮುಳ್ಳು ನನ್ನಲ್ಲಿ என்னை ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ, உயர்த்தாதபடிக்கு ನನ್ನನ್ನು ಉದ್ಧರಿಸದ ಹಾಗೆ அது என்னை குட்டட்டும், ಅದು ನನ್ನನ್ನು ಚುಚ್ಚುತ್ತದೆ, சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. ಅದು ಸೈತಾನನ ದೂತರಲ್ಲಿ ಒಬ್ಬನಾಗಿದ್ದಾನೆ. நம்மை வேதனைப்படுத்துகிறது யார்? ನನ್ನನ್ನು ವೇದನೆ ಪಡಿಸುವವನು ಯಾರು? துக்கப்படுத்துகிறது யார்? ನನ್ನನ್ನು ದುಃಖ ಪಡಿಸುವವನು ಯಾರು? பலவீனப்படுத்துகிறது யார்? ನನ್ನನ್ನು ಬಲಹೀನತೆ ಪಡಿಸುವವರು ಯಾರು? சாத்தானுடைய ಅದು கிரியையாயிருக்கிறது. ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆ ಆಗಿದೆ ಪ್ರಿಯರೇ. ஆனால் சாத்தான் நமக்கு வேதனையை கொண்டு வந்தாலும், ಸೈತಾನ್ ನಮಗೆ ವೇದನೆ ತರುವಂತವನಾಗಿದ್ದರು, கிரியைகளை திசை திருப்பினாலும், ನಮ್ಮ ಕಣ್ಣೀರುಗಳ ದೆಸೆ ತಿರುಗಿಸಿದರು, ஆனால் ಜೆபிக்கிறவர்களுக்கு, ಆದ್ರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಿಗೆ, விசுவாசம் உள்ளவர்களுக்கு ಆದ್ರೆ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ தேவனுடைய பலன் கிடைக்கிறது. ದೇವರ ಬಲ ದೊರಕುತ್ತದೆ. இங்கு அவர் செய்தது என்ன? ಆತನು ಮಾಡಿದ್ದು ಏನು? அவர் ஜெபிக்கிறாரு, ಆತನು ಪ್ರಾರ್ಥನೆ அது ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ, என்னை விட்டு நீங்கும்படிக்கு ಈ ಪೀಡೆ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನೀಗಿಸುವ ಹಾಗೆ 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ದೇವರ ಬಳಿ 3 ಬಾರಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆನು. ஏதோ ஒரு வேளை வந்து ஜெபம் பண்ணிட்டு, ಏನೋ ಒಂದು ಬಾರಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ எனக்கு சரியாவலன்னு அவர் போவே இல்ல. ನನಗೆ ಸರಿ ಆಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೋಗ್ಲಿಲ್ಲ. 2 தரம் ஜெபம் பண்ணிட்டு, 2 ಬಾರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು, எனக்கு சரியாயிடுச்சுன்னு போவே இல்ல. ನನಗೆ ಸರಿ ಆಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ. சுகம் கிடைக்கும் வரைக்கும், ಸೌಖ್ಯ ಸಿಗುವವರೆಗೂ, பலன் கிடைக்கும் ಆ வரைக்கும், ಬಲ ದೊರಕುವವರೆಗೂ, ஜெபம் கேட்கப்படும் ನನ್ನ வரைக்கும் ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುವವರೆಗೂ அவர் ஜெபித்துக்
கொண்டிருந்தார். ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡುತ್ತಿದ್ದರು. எனக்கு அன்பான விசுவாசிகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, நான் உங்களை பார்த்து கேக்குறேன், ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ನಾನು ಕೇಳ್ತೇನೆ, உங்க ஜெபம் எப்படி இருக்கு? ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿದೆ? உங்க பலவீன நேரத்துல ನಿಮ್ಮ ಬಲಹೀನತೆಯ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ? ಹೇಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ? விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும். ವಿಶ್ವಾಸಿಗಳ ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நம்பிக்கை உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும். உள்ளவರಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. கொண்டேன் என்ற நிச்சயத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். ಹೊಂದಿಕೊಂಡೆ ಎಂಬ ನಿಶ್ಚಯದೊಟ್ಟಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡಬೇಕು. அப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ட் விசுவாசிகளுக்கு காணப்பட வேண்டும். ಅಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ದೃಢತೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. நான் ஜெபம் பண்றேன், ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ, இது கிடைக்குமோ, ಇದು ಸಿಗುತ್ತದೋ, இது கிடைக்காதோ, ಸಿಗೋದಿಲ್ವೋ, எனக்கு சுகம் கிடைக்குமா, ಸೌಖ್ಯ ಸಿಗುತ್ತದ, சுகம் கிடைக்காதா, ಸಿಗೋದಿಲ್ವಾ, என் வாழ்க்கை இவ்வளவு தானா, ನನ್ನ ಜೀವಿತ ಇಷ್ಟೇನಾ? இப்படி எல்லாம் விசுவாசிகள் யோசிக்க ಈ கூடாது. ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಯೋಚನೆ ಮಾಡಬಾರದು. விசுவாசிகள் எப்படி யோசிக்கணும் தெரியுங்களா? ವಿಶ್ವಾಸಿಗಳು ಯಾವ ಪ್ರಕಾರವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು? நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். ನಾನು ಆರಾಧನೆ ಮಾಡುವ ದೇವರು ಯಾರೆಂಬುದನ್ನು ನಾನು ಚೆನ್ನಾಗಿ நான் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க போகிறேன். ನಂಬಿಕೆಯೊಟ್ಟಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. அப்படி விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும். ಹಾಗೆ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. அப்போஸ்தலனாகிய பவுல், ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ದೇವರ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ. ஒரு வாட்டி ஜெபம் பண்ணா ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. ಒಂದು ಬಾರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರು ಬಹಳ ಸೋತು ಹೋಗ್ತಾರೆ. ஐயப்போ இந்த கடவுள் வேண்டாம், ஒண்ணு ಅಯ್ಯೋ வேண்டாம், ದೇವರು ಬೇಡ, ಏನು ಬೇಡ ಅಂತ நான் ஜெபம் பண்ணேன், ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ, ஆனா எனக்கு பதில் கிடைக்கல. ನನಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರ ಸಿಗಲಿಲ್ಲ. நான் ஒரு நாள் உங்களோடு பேச போறேன். ನಾನು ಒಂದು ದಿನ ನಿಮ್ಮ ಬಳಿ ஜெபம் ಮಾತನಾಡ್ತೇನೆ. கேட்கப்படாததுக்கு காரணம் ನಿಮ್ಮ என்ன? ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲು பதில் கிடைக்காததுக்கு காரணம் ಅದಕ್ಕೆ என்ன? ಉತ್ತರ ಸಿಗದೇ ಇರುವುದಕ್ಕೆ எப்படி ಕಾರಣವೇನು? ஜெபித்தால் நமக்கு பதில் ಹೇಗೆ கிடைக்கும்? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಉತ್ತರ ஆனா ಸಿಗುತ್ತದೆ? இன்னைக்கு நம்ம என்ன சிந்திக்கிறோம்? ಅದು ಇವತ್ತು ನಾವು ಏನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೇವೆ? பலனும் விசுவாசமும். ಬಲವು ವಿಶ್ವಾಸವು. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ಅಪೊಸ್ತಲನಾದ ಜೀವಿತದಲ್ಲಿ பலன் இழந்த சூழ்நிலையில ಬಲಹೀನತೆ ಕಳೆದುಕೊಂಡ ಪರಿಸ್ಥಿತಿ, பலன் இருந்த போது ಸ್ವಲ್ಪ ಬಲ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ஜெபிக்கிற ஜெப வீரனாய் ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಜಪ ವೀರನಾಗಿ விசுவாசமுள்ளவனாய் ஜெபிக்கிறவனாய் ವಿಶ್ವಾಸಿ ಉಳ್ಳವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳಿದನು, அவன் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டான். ಆತನು 3 ಸಾರಿ ಕರ್ತನ ಬಳಿ ಬೇಡಿಕೊಂಡನು. ஆண்டவர் ஒரே வாட்டி பதில் கொடுத்திருக்கலாம். ದೇವರು ಒಂದು ಬಾರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿರಬಹುದು. காது கேட்காதா? ದೇವರಿಗೆ ಕಿವಿ ಕೇಳೋದಿಲ್ವಾ? அவருக்கு பார்க்க தெரியாதா? ಅವರಿಗೆ ನೋಡಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ವಾ? சத்திய வசனம் சொல்லுகிறது, ಸತ್ಯ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டான், ಆತ ನನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದನು, செவி கொடுத்தான். ಆತ ನನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆಗೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟನು. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸೋಣ. நீயும் நானும் ஆராதிக்கிற ನೀವು தேவன், ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ அவர் ದೇವರು, விண்ணப்பத்தை கேட்கிற ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು தேவன், ಕೇಳುವಂತ ದೇವರು, கூப்பிடுகிறவர்களுக்கு செவி கொடுக்கிற தேவன். ಕೂಗುವವರಿಗೆ ಕಿವಿ ಕೊಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவர் மனிதன் அல்ல, ಆತನು ಮನುಷ್ಯನಲ್ಲ, அவர் மாறுவதற்கு மனிதன் அல்ல, ಆತನು ಬದಲಾಗುವುದಕ್ಕೆ ಮನುಷ್ಯನೂ He is a ಅಲ್ಲ. God of God. ಆತನು ದೇವಾದಿ He is a ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. creator. ಆತನೇ உன்னையும் ಸೃಷ್ಟಿಕರ್ತನಾಗಿದ್ದಾನೆ. என்னையும் சிருஷ்டித்தவர். ನಮ್ಮನ್ನ ಸೃಷ್ಟಿ அவருடைய ಮಾಡಿದ விலையேற பெற்ற ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ரத்தத்தை ಆತನು சிந்தி ಬೆಲೆಯುಳ್ಳ ರಕ್ತವನ್ನ ಚೆಲ್ಲಿ அவருடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை நமக்கு ಆತನ கொடுத்திருக்கிறார். ಮಕ್ಕಳಾಗುವಂತ ಅಧಿಕಾರವನ್ನ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்ப அவர் கேளாமல் இருப்பாரா? ಅದನ್ನ ಕೇಳದೇ ಇರ್ತಾರಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? ಮೀನನ್ನ ಕೇಳುವವನಿಗೆ ಹಾವನ್ನ ಕೊಡ್ತಾರೋ? இந்த ஒரு பெற்ற தகப்பன் ಹೆತ್ತ ತಂದೆಯೇ தன் பிள்ளைக்கு ತನ್ನ ಮಗುವಿಗೆ மீன் கேட்டா பாம்பை கொடுப்பானா? ಮೀನನ್ನ ಕೇಳುವವನಿಗೆ ಹಾವನ್ನ ಕೊಡ್ತಾನ? அவனே அவன் பிள்ளைக்கு இப்படித்தான் கொடுக்கணும்னு யோசிப்பான் சொன்னா, ಆತನೇ ತನ್ನ ಮಗನಿಗೆ ಇಂತಿಂತ ಪದಾರ್ಥಗಳನ್ನು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುವಾಗ, இந்த உலகத்தில் நீயும் நானும் உற்பத்தி ஆகாததற்கு முன்பதாக உள்ளங்கையில் நம்மை வரைந்து அழகு பார்த்த நம்முடைய ஆண்டவர், அவர் நமக்கு தேவைகளை சந்திக்காமல் சும்மா இருப்பாரா? ಉಂಟಾಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಅಂಗೈಲಿ ಚಿತ್ರಿಸಿದ ದೇವರು ನಮ್ಮ ಕುರಿತು ಚಿಂತೆ ಮಾಡೋದಿಲ್ವೋ? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் ஆராதிக்கிற யாருக்காக ஊழியம் செய்கிறாரோ அவர் எப்படிப்பட்டவர் என்று நன்றாய் தெரிந்திருந்தது. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಆತನು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ದೇವರು ಎಂಥವನೆಂಬುದಾಗಿ ಆತನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದವನಾಗಿದ್ದನು. ஒரு சிலர் சொல்வாங்க, ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, அவங்கள தான் நம்பி இருக்கிறேன், ಅವ್ರನ್ನೇ ನಂಬಿದ್ದೇನೆ. நம்மனா ஒரு நாள் கை விட்டுருவாங்க, ನಂಬಿದವರು ಒಂದು ದಿನ ಕೈ ಬಿಡ್ತಾರೆ, காணா போயிருவாங்க, ಅವ್ರು ಕಾಣದೆ ಹೋಗ್ತಾರೆ, தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க, ಹುಡುಕಿದಾಗಲೂ ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ. உங்களை அழைச்சவர் இருக்காரு, ಆದ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಾತನಿದ್ದಾನೆ, அருகாமையிலே இருப்பாரு, ನಿಮ್ಮ ಸಮೀಪವಾಗಿ இருப்பாரு, ನಿಮ್ಮೊಳಗೆ ಆತನಿರ್ತಾರೆ, நீங்க அவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், ನೀವು ಆತನ ಆಲಯವಾಗಿದ್ದೀರಾ, அவர் உங்களுக்குள்
வாசம் பண்ணுகிற ಆತನು தேவன். ನಿಮ್ಮೊಳಗೆ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ. அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் இருந்த தேவன். ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನ ಒಳಗೆ ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ. அதனாலதான் அவருக்கு வேதனை வந்தபோது, ಆದ ಕಾರಣ ಆತನಿಗೆ ವೇದನೆ ಬರುವಾಗ, ಅದು ಚಿಂತೆ ಬಂದಾಗ அவர் எங்கேயுமே போல, ಅವರು ಎಲ್ಲೂ ಹೋಗಲಿಲ್ಲ, யாரையுமே பார்க்கல, ಯಾರನ್ನೂ ನೋಡ್ಲಿಲ್ಲ. யார கூப்பிட்டா, ಯಾರನ್ನ ಆತನು ಕರೆದನು, யார்கிட்ட கேட்டோம் சொன்னா, ಯಾರ ಬಳಿ ಕೇಳಿದ ಅಂತ ಹೇಳುವಾಗ யார் பதில் கொடுப்பாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. ಯಾರು ಉತ್ತರ ಕೊಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದ್ದನು. அவர்கிட்ட கேட்டாரு. ಆತನ ಬಳಿ ಕೇಳಿದನು. அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? ದೇವರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? என் கிருபை உனக்கு போதும். ನನ್ನ ಕೃಪೆಯೇ ನಿನಗೆ ಸಾಕು. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳ್ರಿ, கர்த்தருடைய கிருபை நமக்கு போதும். ಕರ್ತನ ಕೃಪೆ ನಿಮಗೆ ಸಾಕು. கர்த்தருடைய கிருபை நமக்கு போதும். ಕರ್ತನ ಕೃಪೆ ನಮಗೆ எந்த ಸಾಕು. சூழ்நிலையிலும் ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿಗಳು அவர் கிருபை எனக்கு போதும் என்று ಆತನ சொல்லுங்க. ಕೃಪೆಯೇ ನನಗೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ನನ್ನ ಕೃಪೆ ನಿನಗೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ஒரு ಹೇಳಿದನು. பலவான்களுடைய கிருபை அல்ல, ಒಂದು ಬಲವಂತನ ಕೃಪೆ ಅಲ್ಲ, ஒரு படித்தவர்களுடைய கிருபை ಒಂದು அல்ல, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಉಳ್ಳಂತ ஒரு ಯಜಮಾನಿன் கிருபை அல்ல, ಒಂದು ಯಜಮಾನಿಯ ಕೃಪೆ ಅಲ್ಲ, இல்ல ஒரு கணவானின் கிருபை அல்ல, ಒಂದು ಗಂಡನ ಕೃಪೆ ஒரு ಅಲ್ಲ, டைரக்டருடைய கிருபை அல்ல, ಡೈರೆಕ್ಟ್ ಕೃಪೆಗಳಲ್ಲ. உன்னை இந்த உலகத்தில் உற்பவித்த என் ஆண்டவருடைய கிருபை உனக்கு போதுமானதாய் ನಿನ್ನನ್ನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರ ಕೃಪೆಯೇ ನಿಮಗೆ ಸಾಕಾಗಿದೆ ಪ್ರಿಯರೇ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது ಮಾತ್ರமா? ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ பலவீனத்திலே ನಿನ್ನ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ನನ್ನ சொன்னார். ಬಲವು ಪೂರ್ಣ ಸಾಧಕ, அறக்குறையாக இல்ல, ಅದು ಅರ್ಧವಾಗಿ ಅಲ್ಲ, பரிபூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನಿಮಗೆ ಒದಗುತ್ತದೆ. எல்லாரும் வாய் திறந்து ಎಲ್ಲರೂ சொல்லுங்க, ಬಾಯಿ ತೆಗೆದು ಹೇಳಿ, பரிபூரணமாய் அவருடைய கிருபை ಪೂರ್ಣ ಅದು விளங்கும். ಸಾಧಕವಾಗುತ್ತದೆ. பரிபூரணமாய் அவருடைய ಅದು கிருபை ಪೂರ್ಣ என்னிலே விளங்கும். ಸಾಧಕವಾಗಿರುತ್ತದೆ, என் ಕೃಪೆಯಾಗಿರುತ್ತದೆ. பலவீனத்துல ನನ್ನ ಬಲಹೀನತೆಗಳಲ್ಲಿ அவருடைய பலன் பூரணமாய் ಆತನ விளங்கும். ಬಲ ಪೂರ್ಣ ಸಾಧಕವಾಗಿರುತ್ತದೆ. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை ನೀನು காண்பாய். ನಂಬಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುವೆ. நீங்க விசுவாசிங்க. ನೀವು ನಂಬಿರಿ. நம்ம விசுவாசிங்களா இருக்க கூடாது, ನಾವು ನಂಬಿದವರಾಗಿರಬೇಕು, விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ನಂಬುವವರಾಗಿರಬೇಕು. ஹalleluya. 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 அப்போஸ்தலனாகிய பவுலோடு ஆண்டவர் பேசுகிறார். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ ಜೊತೆ ದೇವರು என் ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. மகனே, ನನ್ನ ಮಗನೇ, என் ஊழியக்காரனே, ನನ್ನ ಸೇವಕನೇ, என் நுகங்களை சுமக்கிறவனே, ನನ್ನ ನೋಗವನ್ನು என் ಹೊತ್ತು பாடுகளை ಹೋಗುವವನೇ, ஏற்றுக்கொண்டவனே, ನನ್ನ ಪಾಡುಗಳನ್ನು ಹೊತ್ತು என் ಸಾಗುವವನೇ, ராஜ்யத்தை குறித்து அறிவிக்கிற என் ನನ್ನ தேவதாசனே, ರಾಜ್ಯತೆ ಕುರಿತು ತಿಳಿಸುವಂತ ದೇವದಾಸನೇ, உன்னுடைய சூழ்நிலையை நான் அறிந்திருக்கிறேன். ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದ್ದೇನೆ. உன்னுடைய பலவீனம் என்ன என்பது எனக்கு தெரியும். ನಿನ್ನ ಬಲಹೀನತೆ ಏನೆಂಬುದು ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ஒருவேளை ತಿಳಿದಿದ್ದೇನೆ. டாக்டருக்கு தெரியாது, ಒಂದು ವೇಳೆ ಡಾಕ್ಟರ್ಸ್ ಗಳಿಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ, ತಹಪನಿಗೆ தெரியாது, ಒಂದು ತಂದೆಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ, ஒரு தாய்க்கு ಒಂದು தெரியாது, ತಾಯಿಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ, கணவனுக்கு ನಿನ್ನ தெரியாது, ಯಜಮಾನನಿಗೂ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ, ಮನೆಗೆ தெரியாது, ನಿಮ್ಮ ಯಜಮಾನಿಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. நம்முடைய கிரியேட்டருக்கு நம்முடைய பத்தி நல்லாவே தெரியும். ಆದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. அவர் சொல்றாரு, ಆತನು ಹೇಳುತ್ತಾರೆ, எப்படிப்பட்ட பலவீனம் உன்னில் இருந்தாலும் கூட, ಎಂತ ಒಂದು ಬಲಹೀನತೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸಹ, அவைகளின் மத்தியில ಆದ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ என்னுடைய பலன் உனக்குள் கிரியேட் செய்யும். ನನ್ನ ಬಲ ನಿನ್ನಲ್ಲಿ உனக்குள் வேலை செய்யும். ನಿನ್ನೊಳಗೆ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೆ. Rise up, ಎದ್ದೇಳ್ರಿ, go, ಹೋಗು, preach, ಸಂದೇಶ teach, ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿ be ಕೊಡು. baptize the people. ಎಲ್ಲ ಜನರಿಗೆ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನವನ್ನ ಕೊಡು. What a mighty God we are serving this ಎಂತ ಒಂದು morning. ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವನ ನಾವು ಆರಾಧನೆ ஆண்டவர் எவ்வளவு ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. அழகான ஒரு ஆறுதலான வார்த்தை ದೇವರ ಎಂತ கொடுக்கிறார். ಸುಂದರವಾದ ಹಾರೈಕೆಯಾದ ಮಾತುಗಳನ್ನ என்னை ದಯಪಾಲಿಸಿದನು. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வத்தின் ಇದನ್ನು ஜனமே, ಕೇಳುವಂತ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் சோர்ந்து போக கூடாது. ನೀವು ಸೋತು ಹೋಗಬೇಡ್ರಿ. இதோ திறந்த வாசல் உங்களுக்கு முன்பதாக ಇಗೋ இருக்கிறது. ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಬಾಗಿಲು ನಿಮ್ಮ ಮುಂದಾಗಿ உங்கள் ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. பலவீனத்துல ನಿಮ್ಮ நீங்கள் ಬಲಹೀನತೆಗಳಲ್ಲಿ விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க ನೀವು வேண்டும். ವಿಶ್ವಾಸಿಗಳುಳ್ಳವರಾಗಿರಿ. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சரீரத்தில் அவருடைய பலன் பூரணமாய் கடந்து வந்தது போல, ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನಲ್ಲಿ ಶರೀರದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ ಬಂದಾಗ உங்களுடைய சரீரத்துல கூட அவருடைய பலன் பூரணமாய் வர வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய பலவீனத்துல நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ಆತನ ಶರೀರದಲ್ಲಿ ಪೂರ್ಣ ಬಲವು ಒದಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಪೂರ್ಣ ಬಲ ಬರುತ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. அதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾರೆ, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி ಕ್ರಿಸ್ತನ
ಕರ್ತನ ಬಲವು ನನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி ದುರ್ಬಲಸ್ಥೆಯಲ್ಲಿ ನಾನು ವಿಶೇಷ ಬಹು ಸಂತೋಷ ಉಳ್ಳವನಾಗಿರುತ್ತೇನೆ. ஒரு சிலரை பார்த்துட்டு ಕೆಲವರನ್ನು ನೋಡಿದಾಗ ஏமா சர்ச்சுக்கு வரலன்னா ಯಾಕಮ್ಮ ಸಭೆಗೆ ಬರ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ரொம்ப தலைநோவுச்சும்பாங்க, ನನಗೆ ಬಹಳ ತಲೆನೋವು ಅಮ್ಮ, ரொம்ப கால் நோவுதும்பாங்க, ಬಹಳ ಕಾಲುಗಳು ನೋವು, நடக்கவே முடியல, ನಡೆಯಲೇ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. அப்போஸ்தலனாகிய பவுல பாருங்களேன், ಆದ್ರೆ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನನ್ನ ನೋಡ್ರಿ, ஜெபம் பண்ணாரு, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணாரு, ನಂಬಿಕೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ஆண்டவர் பேசாரு, ದೇವರು ಮಾತನಾಡ್ತಿದ್ದಾರೆ. அந்த மாத்திரத்துல தான் soon after receive God's answer, ದೇವರ ಮಾತು ಕ್ಷಣ ಮಾತ್ರ ಅವರು ಹೊಂದಿಕೊಂಡ ನಂತರ அவர் சொல்றாரு, ಆತನು ಹೇಳ್ತಾರೆ, என் பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ಬಹಳ ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿ பலவீனமாய் இருக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. Come on, give clap. ஆண்டவருக்கு பலமாய் நன்றி செலுத்துங்க. நம்முடைய ஆண்டவர் பலவீனத்தை மாற்றுகிறவர், பலவீனத்தை மாற்றுகிறவர். பலவீனத்தை குறித்து நீங்க சந்தோஷப்பட வேண்டும். ಬಲಹೀನತೆ ಕುರಿತು ಬಹು ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿ வந்தா சந்தோஷப்படு, ತಲೆನೋವು ಬಂದ್ರೆ ಸಂತೋಷ ಪಡ್ರಿ, ವೈಟ್ ನೋವು ಬಂದಾಗ ಸಂತೋಷಪಡು, ನೋವು ಬಂದಾಗ ಸಂತೋಷ ಪಡ್ರಿ, ನೋವುದ ಸಂತೋಷಪಡು, ಶರೀರದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ ಬಂದಾಗ ಸಂತೋಷ ಪಡ್ರಿ. ಜಪಿಕ முடியும், ಆಗಲೇ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ, ಆಗಲೇ ದೇವರಲ್ಲಿ ಐಕ್ಯ ಪಡಲು ಸಾಧ್ಯ. ஆண்டவருடைய பலத்தை உங்க சரீரத்துல அனுபவிக்க முடியும். ದೇವರ ಬಲ ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಅನುಭವಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. அப்பதான் நீங்க கடவுளை குறித்து மேன்மை பாராட்ட முடியும். ದೇವರ ಕುರಿತು ನೀವು ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. எத்தனையோ ಆண்டுகளுக்கு முன்பதாக, ಎಷ್ಟೋ ವರ್ಷ ಕಾಲಗಳ ಹಿಂದೆ அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ಜೀವಿಸಿದ ಅಪೊಸ್ತಲನ ಜೀವಿತದಲ್ಲಿ நாம் பேசிக்கொண்டிருக்க ಇವತ್ತು காரணம் ನಾವು என்ன? ಮಾತನಾಡಲು ಕಾರಣವೇನು? ஆண்டவர் அவரோடு பேசும் பொழுது ದೇವರು ಆತನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುವಾಗ பலவீனத்தை குறித்து சந்தோஷப்படுகிறார். ಬಲಹೀನತೆ ಕುರಿತು ಆತನ ಸಂತೋಷ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. ஹalleluya, ஹalleluya. நம்முடைய பலவீனத்தை குறித்து நாம் ನಮ್ಮ சந்தோஷப்பட ಬಲಹೀನತೆ வேண்டும். ಕುರಿತು ನಾವು ಸಂತೋಷ ಉಳ್ಳವರಾಗಿರೋಣ. நமக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்க ನಮಗೆ ಒಂದು வேண்டும். ಮುಳ್ಳು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. முள் குத்தும் பொழுதெல்லாம் ಅದು ನಮಗೆ ಚುಚ್ಚುವಾಗಲ್ಲ நம்ம எழுந்து ஜெபிக்கணும். ನಾವು ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நேத்து சாயந்தரம் கூட அப்படித்தான் நான் யோசித்தேன். ನಿನ್ನೆ ಸಂಜೆ ಸಹ ಆ ಪ್ರಕಾರವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ. படுக்கையில முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ಹಾಸಿಗೆಯಲ್ಲೇ ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட முட்களுக்காய் நன்றி என்று சொன்னேன். ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಎಲ್ಲಾ ಮುಳ್ಳುಗಳಿಗಾಗಿ ನಾನು ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. எனக்கு கொடுக்கப்பட்ட முட்களுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொன்னேன். ನನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಎಲ್ಲಾ ಮುಳ್ಳುಗಳಿಗಾಗಿ ನಾನು ಸ್ತೋತ್ರ இவைகளின் மத்தியில கூட ಇವುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ அப்பா, நான் பலவானாய் நிற்க எனக்கு பலம் தாரும் என்று ನಾನು கேட்டேன். ಬಲವುಳ್ಳವನಾಗಿ ನಿಲ್ಲಲು ನನಗೆ ಬಲವನ್ನ ದಯಪಾಲಿಸು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ எப்பக்கம் ಮಾಡಿದೆ. நொறுக்கப்பட்டாலும் ಯಾವ ಪಕ್ಕದಲ್ಲೂ ನಾನು ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟರೂ பலன் ஆட்களும் என்று ನನ್ನ சொன்னார். ದೇವರ ಬಲ ನನ್ನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದಾದರೆ ಸತ್ಯವೇದವೇ ಹೇಳುತ್ತದೆ, நான் ஒடுங்கி போவதில்லை, ನಾನು ಮುರಿಯಲ್ಪಡೋದಿಲ್ಲ, நான் ஒடுங்கி போவதில்லை. ನಾನು ಮುರಿಯಲ್ಪಡೋದಿಲ್ಲ. நமக்கு பலவீனம் இருக்கும் பொழுது ನನಗೆ ಬಲಹೀನತೆಗಳು ஒரு ಇರುವಾಗ உண்மையுள்ள விசுவாசி ಸತ್ಯವುಳ್ಳ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರುವಂತವರು நாம் ಸಂತೋಷಪಡ வேண்டும். ನಾವು ಸಂತೋಷ We ಪಡಬೇಕು. should rejoice in the Lord. ನಾವು ಬಹು ಸಂತೋಷ ಪಡುವವರಾಗಿರಬೇಕು. Hallelujah, 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 Hallelujah. அந்தபடி பலவீனமாயிருக்கும் போதே ಹೀಗೆ ನಾನು ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ பலமுள்ளவனாயிருக்கிறேன், ನಾನು ಬಲವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. Hallelujah, Hallelujah. பலவீனம் இருக்கும் போதே ಬಲಹೀನತೆ ಇರುವಾಗಲೇ பலவானாயிருக்கிறேன். ನಾನು ಬಲವಂತವನಾಗಿದ್ದೇನೆ. இது பாசிபிளுங்களா? ಇದು ಸಾಧ್ಯತೆನಾ? இது நடக்குமா? ಇದು ನಡೆಯುತ್ತದಾ? சொல்லுங்களேன், ಹೇಳ್ರಿ ನೀವೆಲ್ರು, பேசுங்க. ಮಾತನಾಡ್ರಿ ನೀವೆಲ್ರು. பலவீனமா இருக்கிறேன், ನಾನು ಬಲಹೀನತೆ ಆಗಿದ್ದೇನೆ, ஆனா பலமுள்ளவனா இருக்கிறேன். ಆದ್ರೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. எப்படி எடுத்துக்கிறது? ಇದು ಹೇಗೆ ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದು? எப்படி புரிஞ்சுக்கிறது? ಇದು ಹೇಗೆ ನಾನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದು? கேளுங்க, ನೀವು ಕೇಳ್ರಿ. சரீரத்துல பலவீனமா இருக்கிறேன், ಶರೀರದಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ ಆಗಿದ್ದೇನೆ, ஆத்துமாவிலே பலமுள்ளவனா இருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி ಬಲವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರನ್ನ ஹalleluya. ஒருத்தர் ஆத்துமாவில பலனா இருந்துட்டா, ಒಬ್ಬನು ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಲವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾಗ சரீரத்துல எத்தனை சோர்வு வந்தாலும், ಶರೀರದಲ್ಲಿ ಎಷ್ಟೇ எவ்வளவு ಶೋಧನೆಗಳು கஷ்டம் ಬಂದರೂ, ಎಷ್ಟೇ ಕಷ್ಟಗಳು ಬಂದರೂ, கண்ணீர் வந்தாலும், ಎಷ್ಟೇ ಕಣ್ಣೀರುಗಳು ಬಂದರೂ அவங்கள யாராலையும் அசைக்கவே முடியாது. ಅವರು ಯಾರಿಂದಲೂ ಕದಲಿಸುವುದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. Praise the Lord. Hallelujah. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವನಿಗಿಂತಲೂ நமக்குள் வாசம் பண்ணுகிறவர், ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವ அவர் பெரியவர், ಆತನು ದೊಡ್ಡವನು, பெரியவர், ಆತನು ದೊಡ್ಡವನು, பெரியவர், ಆತನೇ ದೊಡ್ಡವನು, பெரியவர், பெரியவர், பெரியவர். இயேசு பெரியவர், 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 பெரியவர். இயேசு பெரியவர், பெரியவர், பெரியவர். அல்லேலூயா, Hallelujah.
இந்த பாட்டு பாடுற பசங்க எல்லாம் பாட்டை டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டு பாடணும். ಈ ಹಾಡಾಡುವಂತ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಹಾಡಾಡುವಾಗ ನೀವು சில ಜೊತೆಗೆ சபைகள்ல போய் பாருங்களேன், ಸಭೆಗಳಿಗೆ ಹೋಗಿ ನೋಡ್ರಿ, அவங்க உதடு இப்படி பாட ஆரம்பிக்கும் போதே பாட்டு பாடிடுவாங்க. ತುಟಿಗಳು ಆ ಹಾಡನ್ನ ಹಾಡಲು ಪ್ರಾರಂಭ ಮಾಡುವಾಗಲೇ ಅವರು பிராக்டிஸ்க்கே வர்றது இல்லையே. ನೀವೆಲ್ಲ ಅಭ್ಯಾಸಕ್ಕೆ ಬರೋದಿಲ್ಲ. 6 மணிக்கு மணி மெசேஜ் போடுறாரு போன சாட்டர்டே. ಹೋದ ಶನಿವಾರ 6 ಗಂಟೆಗೆ ಅಯ್ಯೋರ್ ಮೆಸೇಜ್ ಆಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. 5 மணிக்கு வாங்க நாங்க 5 ಗಂಟೆಗೆ ಬನ್ರಿ. 6 மணிக்கு ஐ அம் வெயிட்டிங் இன் தி சர்ச் ப்ளீஸ் கம் எவரிபடிங்கறாரு. 6 ಗಂಟೆಗೆ ನಾನು ಕಾಯ್ತಲೇ ಇದ್ದೀನಿ, ದಯಮಾಡಿ ಎಲ್ಲರೂ ಬನ್ನಿ ಎಂಬುದಾಗಿ ಮೆಸೇಜ್ எப்படி இருக்கிறது? ನಿಮ್ಮ ಕೃತ್ಯಗಳು ಯಾವ, ವಿಶ್ವಾಸ எப்படி இருக்கிறது? ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಯಾವ ಪ್ರಕಾರವಾಗಿದೆ? ஆண்டவரை மறக்காதீங்க, ದೇವರನ್ನ ಮರೆಯಬೇಡ್ರಿ. நாங்க வந்து இந்தோனேஷியாவுக்கு போனோம். ನಾವು ಇಂಡೋನೇಷ್ಯಾಗೆ ಹೋದಾಗ என் கூட வந்த சகோதரி மணி இங்க இருக்கிறாங்க. ನನ್ನ ಜೊತೆಗೆ ಬಂದಂತ ಮಣಿ ಅಮ್ಮೋರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. அங்க பாத்தீங்கன்னா ಅಲ್ಲಿ ನೋಡಿದಾಗ சின்ன சின்ன குழந்தைய தூக்கி வச்சிட்டு அங்க இருப்பாங்க. ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನ ಹೊತ್ಕೊಂಡು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. ಫುಲ್ ಪ್ರೆಗ್ನೆನ್ಸಿ, ಗರ್ಭಿಣಿಯಾದವರು ஒரு 8-9 மாசம் அந்த லாஸ்ட் பீரியட்ல கூட ಪೂರ್ಣ ಗರ್ಭಿಣಿ ಆದಂತ ಲಾಸ್ಟ್ ಸ್ಟೇಜ್ ಅಲ್ಲಿ ಇರುವಂತವರು அவங்க முன்னால வந்து ಮುಂದಾಗಿ ಬಂದು அவங்க கர்ப்பத்தின் மேல அவங்க வயிற்றின் மேல கரங்களை வைத்து ಅವ್ರ ಗರ್ಭದ ಮೇಲೆ ಅವರ ಹಸ್ತಗಳನ್ನಿಟ್ಟು அவங்களோடு கூட பாடுவாங்க. ಅವ್ರ ಜೊತೆಗೆ ಅವರ ಹಾಡ್ತಾರೆ. நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ನಾವೇನ್ ಹೇಳ್ತೀವಿ ಗೊತ್ತಾ? என்ன பத்தி ஆண்டவருக்கு தெரியாதா? ನನ್ನ ಬಗ್ಗೆ ದೇವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ, எல்லாம் அவருக்கு தெரியும், பாத்துக்குவாரு. ಎಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ತಿಳಿದಿದೆ, ಅವ್ರು ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ. ಅವ್ರು ಪಾತಂತ ಇರ್ತಾರ, ಅವ್ರು ನೋಡ್ತಲೇ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರು ನೋಡ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. ಉಂಟು பண்ண நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்காரு. ಉಂಟು ಮಾಡಿದ ದಿನದಿಂದ ಅವ್ರು ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. உன்னை உருவாக்கின நாள்ல இருந்து பாத்துட்டு தான் இருக்காரு. ಲೋಕದ ನಿಮ್ಮನ್ನು ರೂಪಿಸಿದಂತ ದಿನದಿಂದಲೇ ಅವ್ರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಿಮ್ಮ ನಡತೆ, உன் உடை, ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಭಾವನೆ, ನಿಮ್ಮ ಭಾವನೆ, உன் சிந்த, ನಿಮ್ಮ ಯೋಚನೆ, உன் எல்லா கிரியைகளும் ஆண்டவர் பாத்துட்டு தான் இருக்காரு. ಕೃತ್ಯಗಳು ಆತನು ಗಮನಿಸ್ತಾ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஹalleluya, 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 ஹalleluya. அப்படிப்பட்ட சோர்வான பலவீன நேரத்துல கூட கர்த்தருக்காய் கடந்து வந்து நிற்கிற சகோதரிகளை தேவன் ஆசீர்வதிப்பாரா? ಅಂತ ಒಂದು ಸೋತು ಹೋದಂತ ದೇವರಿಗೆ ನಿಲ್ಲುವಂತ ಸಹೋದರನ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರಾ? கூட்டம் நடக்கும்போது வீட்ல இருக்கிறவங்கள தேவன் ஆசீர்வதிப்பார். ಕೂಟ ನಡೆಯುವಾಗ ಮನೆಯಲ್ಲಿರೋರನ್ನ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರಾ? எங்க வீட்டுக்கு விசிட்டர் வந்துட்டாங்க, ನಮ್ಮ ಮನೆಗೆ ಭೇಟಿ ಮಾಡೋರು ಬಂದಿದ್ದಾರೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಕಾட்டிலும் அவங்க பெரியவங்களாமா? ಯೇಸು ಸ್ವಾಮಿಗಿಂತ ಅವ್ರು ದೊಡ್ಡವರಾ? கடவுளை விட அவங்க பெரியவங்களா? ಯೇಸು ಸ್ವಾಮಿಗಿಂತ ಅವ್ರು ದೊಡ್ಡವರಾ? உள்ளே போன மூச்சு வெளியே வந்தா போச்சு, ಒಳಗಡೆ ಹೋಗಿದಂತ ಉಸಿರು ಹೊರಗಡೆ ಬಂದ್ರೆ ಅದು ಹೋಯ್ತು. அதுக்கு முன்பதாக ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ உன் பலவீனத்துல ನಿನ್ನ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ விசுவாசம் உள்ளவளாயிரு, ವಿಶ್ವಾಸಿ ಉಳ್ಳವರಾಗಿರಿ. கொஞ்சம் பலன் இருந்தோ ನಿಮಗೆ ಸ್ವಲ್ಪ ಬಲ ಇರುವಾಗ அவருடைய நாமத்தை மறுதலிக்காமல் இரு, ಆತನ ನಾಮವನ್ನ ತಿರಸ್ಕರಿಸದೇ ಇರು. ஹalleluya, 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 ஹalleluya. எவ்வளவு பேரை குறித்து நான் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನರ ಕುರಿತು ನಾನು ಹೇಳಬಹುದು? யோபு எழுதின புத்தகம், ಯೋಬನ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 42ஆம் அதிகாரம் 42ನೇ ಅಧ್ಯಾಯ முதல் 2 வசனங்களை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ಮೊದಲು 2 ವಚನಗಳನ್ನು ಓದಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஹalleluya, 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 ஹalleluya. யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, ಯೋಬನು ಕರ್ತನಿಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், ಕರ್ತನೇ ನೀನು ಸಕಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸಬಲ್ಲೆ, நீ நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது, ನೀನು ನೆನೆಸದು ಯಾವುದು ಅಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் நினைத்தது ஒருபோதும் ஒரு நாளும் தடைப்படாது. ದೇವರು ನೆನೆಸಿದು ಯಾವ ಕಾರ್ಯ ಒಂದು ಕ್ಷಣ ಅದು ತಡೆಪಡೋದಿಲ್ಲ. இந்த யோபு ஒரு வியாதி உள்ள மனுஷன். ಈ ಯೋಬನು ಒಂದು ವ್ಯಾಧಿ ಪಟ್ಟಂತ ಮನುಷ್ಯನು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, பாருங்க, ನೋಡಿರಿ, யோபு 1ஆம் அதிகாரம் ಯೋಬನು 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அந்த 11, 12, 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது 11, 12, 13 ವಚನಗಳನ್ನು ಓದುವಾಗ அவனுடைய நிலைமை மிகவும் மோசமாயிருக்கிறது. ಆತನ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಹಳ ಮೋಸಕರವಾಗಿದೆ. அவன் எப்படி எல்லாம் தன்னுடைய சரீரத்துல கஷ்டப்பட்டான் என்று அந்த 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ಹೀಗೆಲ್ಲ ತನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಆತನು ಕಷ್ಟಪಟ್ಟನು ಎಂಬುದಾಗಿ 1ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೀವು ಓದಬಹುದು. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்த யோபு ಅಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬದುಕಿದಂತ ಯೋಬನು ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರನ್ನ ನೋಡಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಯೋಬನು ಕರ್ತನಿಗೆ ಪ್ರತ್ಯುತ್ತರವಾಗಿ ஆண்டவர்கிட்ட அவர் சொல்றாரு, ದೇವರ ಬಳಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ದೇವರನ್ನ ನೋಡಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ஆண்டவரே ದೇವರೇ நீ சகலத்தையும் செய்ய வல்லவா, ದೇವರೇ ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಲು ನೀ ಶಕ್ತನಾಗಿದ್ದೀಯಾ, எல்லாவற்றையும் செய்ய வல்லவா,
வல்லவர். ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಲು ನೀನೇ ಶಕ್ತನಾಗಿದ್ದೀಯಾ. ஒரு விசுவாசம் பாத்தீங்களா? ಎಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ನೋಡ್ರಿ. பலவீனமா இருக்கும் பொழுது, ಬಲಹೀನತೆಯಾಗಿರುವಾಗ, சுகவீனமா இருக்கும் பொழுது, ಸೌಖ್ಯಹೀನತೆಯಾಗಿರುವಾಗ, எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில, ಎಲ್ಲವನ್ನ ಕಳೆದುಕೊಂಡಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ அவனுடைய நிலைமையை பார்க்க முடியாதபடிக்கு, ಆತನ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಲಾಗದಂತ ಸಮಯದಲ್ಲಿ அவனுடைய மனைவியே சொல்றாங்களா, ಆತನ ಹೆಂಡತಿಯೇ ಹೇಳ್ತಾಳಂತೆ, தேவனை தூஷித்து ஜீவனை விடு, ಈ ದೇವರನ್ನ ದೂಷಿಸಿ ಜೀವವನ್ನ ಬಿಡು ಎಂಬುದಾಗಿ. நோவுல அனுபவிக்கிறவருக்கு தேவன் மீது விசுவாசம் இருக்கு. ನೋವನ್ನ ಅನುಭವಿಸುವವನಿಗೆ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇದೆ. ஆனா கூட இருக்கிறவங்களுக்கு விசுவாசமே இல்லங்க. ಆದ್ರೆ ಜೊತೆಗಿರುವವರಿಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. இதுதான் இன்னைக்கு சாதாரணமா குடும்பத்துல நடக்குது. ಇದುವೇ ಸಾಧಾರಣವಾಗಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಡೆಯಲ್ಪಡುವಂತ ಕಾರ್ಯ. நோவுல இருக்கிறவங்க, ಈ ನೋವಲ್ಲಿ ಇರುವವರು விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ದೃಢತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. அப்போஸ்தலனாகிய பவுலை போல, ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ நான் ರೀತಿಯಲ್ಲಿ பலவீனனாய் இருக்கும் பொழுது, ನಾನು ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ நான் ಇರುವಾಗ பலமுள்ளவனாய் இருக்கிறேன் ನಾನು என்று சொன்னார். ಬಲವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. இந்த யோபு அப்படிதான் இருக்கிறார். ಈ ಯೋಬನ ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ எல்லாம் போயிருச்சு. ಎಲ್ಲ ಹೋಯಿತು. ஒரு ஓடை எடுத்து அப்படியே சுரண்டிட்டு இருக்காரு. ಒಂದು ಓಡನ್ ತೆಗೆದು ಹಾಗೆ ಕೆರಿತಾ ಇದ್ದಾನೆ. பார்த்தாலும் ரத்தம் வருது. ಕೆರೆದಾಗ ರಕ್ತ ಬರ್ತಿದೆ. மோசமான ஒரு சூழ்நிலை. ಬಹಳ ಮೋಸಕರವಾದಂತ ಪರಿಸ್ಥಿತಿ. அப்போஸ்தலனாகிய பவுலை விட மோசமான ஒரு சூழ்நிலை. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ ಕಾರ್ಯಕ್ಕಿಂತಲೂ ಬಹಳ ಮೋಸಕರ. ஆனா அவங்க வைஃப் சொல்றாங்க, ಆದ್ರೆ ಆತನ ಹೆಂಡತಿ ಹೇಳ್ತಾಳೆ, என்ன இன்னும் கடவுள் கடவுள்னுட்டு இருக்க, ಇನ್ನು ಏನು ದೇವರು ದೇವರು ಅಂತ என்ன ಹೇಳ್ತೀಯ, இயேசு இயேசுங்கற, ಏನು ಯೇಸು ಯೇಸು ಅಂತ என்ன ಹೇಳ್ತೀಯ, சாமி சாமிங்கற, ಏನು ಸ್ವಾಮಿ ಸ್ವಾಮಿ ಅಂತ ಹೇಳ್ತೀಯ. இதெல்லாம் போதும், ನಿಮ್ಮ ಹೇಳಿದಲ್ಲ ಸಾಕು, நீ வணங்கந்தெல்லாம் போதும், ನೀನು ಆತನ ವಂದಿಸಿದಲ್ಲ ಸಾಕು, தேடிந்தெல்லாம் போதும், ಆತನ ಹುಡುಕಿದ್ದಲ್ಲ ಸಾಕು, நீ போதும், நீ சாவுன்னு சொல்றாங்க. ಸಾಕು ನೀನು ಸಾಯಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இன்னைக்கு எத்தனை மனைவி அப்படி இருக்கிறீங்களோ தெரியாது. ಎಷ್ಟು ಹೆಂಡತಿ ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದೀರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒரு சின்ன நோவு வந்துட்டா புருஷனுக்கு போதும், ಒಂದು ಚಿಕ್ಕ ನೋವು ಬಂದ್ರೆ ಸಾಕು, என்ன சோர்ந்து போயிடுறாங்க தெரியுங்களா? ಎಷ್ಟು ಸೋತೋಗ್ತಾರ ಗೊತ್ತಾ? எப்படிங்க ಹೇಗೆ எப்படிங்க ಇದು ಹೇಗೆ இருக்கணும், ಇರಬೇಕು இருக்கணும், ಇರಬೇಕು, செய்யணும், ಮಾಡಬೇಕು, எல்லாமே பண்ணணும், ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಬೇಕು. இவ்வளவு நாள் சந்தோஷம் அனுபவிச்சோம்ல, ಇಷ್ಟು ದಿನ ಸಂತೋಷವನ್ನ ಅನುಭವಿಸಿದ್ರಲ್ಲ, நல்லா சாப்பிட்டோம் இல்ல, ಚೆನ್ನಾಗಿ ಊಟ நல்லா ಮಾಡಿದ್ರಲ್ಲ, உடுத்தணும் இல்ல, ಚೆನ್ನಾಗಿ ಬಟ್ಟೆನ நல்லா ಧರಿಸಿದ್ರಲ್ಲ, வாழ்ந்தோம் இல்ல, ಚೆನ್ನಾಗಿ ಬದುಕಿದ್ರಿ. ஏன் இந்த நேரத்துல கை கொடுக்க கூடாது? ಯಾಕೆ ಇಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಕೈ ಕೊಡಬಾರ್ದು? யோபின் மனைவி போல நாம் இருக்க கூடாது. ಯೋಬನ ಹೆಂಡತಿಯಾಗಿ ನೀವು இந்த ಇರಬಾರ್ದು. சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு சொல்றேன், ಸಭೆಯುಳ್ಳ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ ಹೇಳ್ತೀನಿ, ஆண்களாயிருந்தாலும் சரி, ಅದು ಗಂಡಸರಾಗಿದ್ರು ಸರಿ, பெண்களாயிருந்தாலும் சரி, ಹೆಂಗಸರಾಗಿದ್ರು ಸರಿ, நீங்க ஒருத்தருக்கு அன்போடு நேசிக்க ನೀವು வேண்டும். ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. கணவன் மனைவியை கவனித்துக் கொள்ள வேண்டும். ಹೆಂಡತಿ ಗಂಡನನ್ನ ஐயா ಗಮನಿಸಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. இருக்காரு, எலக்ட்ரிஷியன் ஐயா, ஒரு நிமிஷம் எழுந்துச்சு. ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಅಯ್ಯವರು ಇದ್ದಾರೆ. இவர் எல்லாருக்கும் தெரியும் தானங்க? ನಮ್ಮ ಅಯ್ಯವರು ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿ தெரியலன்னா ತಿಳಿದಿದ್ದೀರಾ? அவரை நல்லா பாருங்க. ಯಾರಿಗಾದ್ರೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವರ ಚೆನ್ನಾಗಿ அவரை ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அவருக்காக நல்லா ஒரு ಅವ್ರ கரங்களை ಬಗ್ಗೆ தட்டுங்க. ಹೇಳೋದಕ್ಕಿಂತ ಬಲವಾಗಿ ಅವ್ರಿಗಾಗಿ ಕರಗಳನ್ನ ತಟ್ಟೋಣ. ஐயா உட்காருங்க. ಅಯ್ಯವರೇ ಕುತ್ಕೊಳ್ರಿ. உண்மையாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಮ್ಮ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ. ஆண்டு காலமாக தன் மனைவி படுக்கையில் ವರ್ಷ ವರ್ಷ ಕಾಲಗಳಿಂದ ತನ್ನ ಹೆಂಡತಿ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಮಲಗಿದ್ದಾರೆ. அவரே கூட அசைவு கிடையாது. ಅವರು ಯಾವ ಅವರಲ್ಲಿ ಚಲನೆನೇ ಇಲ್ಲ. அந்த படுக்கையிலே இருக்காங்க. ಆ ಹಾಸಿಗೆಲೇ ಇರ್ತಾರೆ. அவங்களுக்கு எல்லாமே அவர் செய்றார். ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವನ್ನ ಅಯ್ಯೋರು ಮಾಡ್ತಾರೆ. எல்லாமே அவர் செய்றாரு. ಎಲ್ಲವನ್ನ ಆ ಅಯ್ಯೋರು ಮಾಡ್ತಾರೆ. நடமாடுகின உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற கணவனோ மனைவியோ இருக்கும் பொழுதே நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ನಡೆದಾಡುವಾಗಲೇ ಬಲಹೀನತೆ ಇರುವಂತ ಆ ಮನುಷ್ಯನ ಕುರಿತು ನಾವು ಸೋತು ಹೋಗುವವರಾಗಿರ್ತೇವೆ. ஆனா அந்த ஐயாவை குறித்து நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுவேன். ಆದ್ರೆ ಅಯ್ಯನ ಕುರಿತು ನಾವು ಒಂದೊಂದು ದಿನವೂ ನಾನು ಬಹಳ ಸಂತೋಷ ಪಡ್ತೇನೆ. நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாரு, ನಾನು ಕರೆ ಕೊಡುವಾಗೆಲ್ಲ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, அம்மாவுக்கு இத பண்ணிட்டு இருக்கிறோம், ನಾನು ಅಮ್ಮವ್ರಿಗೆ ಈ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡ್ತೀನಿ, அம்மாவுக்கு இத நான் செஞ்சிட்டு இருக்கேன். ಅಮ್ಮವ್ರಿಗೆ ಈ ಕಾರ್ಯವನ್ನ ನಾನು ಮಾಡ್ತಾ கேட்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ಕೇಳುವಾಗಲೇ ನನಗೆ ಒಂಥರ, யாராவது ஒரு பெண் பிள்ளை அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா என்று ಹೆಣ್ಣು யோசிப்பேன். ಮಗು ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬಾರ್ದಾ? பாருங்க, அவ்வளவு தன் மனைவிக்காக தன்னை சாக்ரிஃபைஸ் பண்றார். ನೋಡ್ರಿ, ಅಷ್ಟು ಮಾತ್ರ ತನ್ನ ಹೆಂಡತಿಗಾಗಿ ಅವರು ತ್ಯಾಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதை எல்லாவற்றுக்கும் மேலாக, ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾಗಿ உன்னையும் என்னையும் அழைத்தவர், ನಿನ್ನನ್ನ ನನ್ನನ್ನು ಕರೆದ, உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டவர், ನಿನ್ನನ್ನ ನನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡ ஒரு ಆತನಿಗೆ பெரிய சாக்ரிஃபைஸ் இந்த கல்வாரி சிலுவையிலே செய்திருக்கிறார். ಒಂದು ಮಹತ್ವವಾದಂತ ತ್ಯಾಗ ಈ ಕಲ್ವಾರಿ
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? ದೇವನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. You people should receive the blessing. ನೀವು ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ಅவ்வளவு அழகாக ஒரு மனைவியை பார்த்துக்கிறாரு. ಅಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಅವರ ಹೆಂಡತಿನ ಅವರು ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ. ஆனா இந்த வேதத்துல ஒரு அம்மா சொல்லுது, ಅದೇ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ಅಮ್ಮ ಹೇಳ್ತಾರೆ, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு ನೀನು ದೇವರನ್ನು ದೂಷಿಸಿ ಜೀವವನ್ನ ಬಿಡು ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya ஹalleluya. ஒரு சிலர் சொல்றாங்க, ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ, அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு வரல, ಅಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ನನಗೆ ಬರಲಿಲ್ಲ. நம்ம சுற்றி எத்தனையோ பேர் பலவீனமா ಆದ್ರೆ இருக்காங்க. ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಎಷ್ಟೋ ಜನರು ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. லட்சுமி அம்மாவோட நான் ஃபோன் பண்ணி பேசுவேன். ಲಕ್ಷ್ಮಿ ಅಮ್ಮವರೊಟ್ಟಿಗೆ ಕರೆ ಮಾಡಿ முடிந்த அளவுக்கு சில பேஷಂಟ್களை அவர்கள் சந்திக்கிறார்கள். ಸಾಧ್ಯವಾಗುವಷ್ಟಿಗೆ ಅವರು ಹಲವು ಪೇಷಂಟ್ ಗಳನ್ನ ಅವರು ಭೇಟಿ ಮಾಡ್ತಾರೆ. ಐವಿ ಫ್ಲೂಯಿಡ್ಸ್ போடுறாங்க. ಕೆಲವು ಪೇಷಂಟ್ ಗೆ ಐವಿ ಫ್ಲೂಯಿಡ್ಸ್ ಅನ್ನು ಹಾಕ್ತಾರೆ. ಇಂಜೆಕ್ಷನ್ கொடுக்கறாங்க. ಕೆಲವು ಪೇಷಂಟ್ ಗಳಿಗೆ ಇಂಜೆಕ್ಷನ್ ಗಳನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. சில மருத்துவமனைக்கு அவங்க கைட் பண்றாங்க. ಕೆಲವು ಪೇಷಂಟ್ ಗಳಿಗೆ ಆಸ್ಪತ್ರೆಗಳಿಗೆ ಅವರು ಮಾರ್ಗ ತೋರುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಪ್ರೊಫೆಷನಲಿ அவங்க ஒரு ನರ್ಸ್. ಪ್ರೊಫೆಷನಲಿ ಅವರು ಒಂದು ನರ್ಸ್ ಆಗಿದ್ದಾರೆ. அவங்க ವಯಸ್ಸಾயிடுச்சு. ಅವರಿಗೆ ವಯಸ್ಸಾಗಿದೆ. ರಿಟೈರ್ಡ್ ಆಯ್ತಾங்க. ಅವರು ರಿಟೈರ್ಡ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಆனா தொடர்ந்து பணியை செய்து ಆದ್ರೆ ಆ ಕೆಲಸವನ್ನು ಮುಂದಾಗಿ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya ಅಂತ ಹೇಳೋಣ. ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya ಅಂತ ಹೇಳೋಣ. ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya ಅಂತ ಹೇಳೋಣ. யோபுக்கு தெரிந்தது. யோபிಗೆ ಗೊತ್ತಿರುವ என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ನನಗೆ ಕರೆದಾತನು ಸತ್ಯವಂತನು. எந்த சூழ்நிலையிலும் ಎಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲೂ அவர் என்னை கைவிட மாட்டார். ಆತನು ನನ್ನ ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. ஏன் சொன்னா, ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ಆತನು ಸಕಲವನ್ನ ಮಾಡಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவர் எதை சொல்றாரோ அது நடக்கும்னு அவருக்கு தெரியும். ಏನೇ ಹೇಳಿದ ಅದು ಹಾಗೆ வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದವೇ ಹೇಳುತ್ತದೆ. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி. ಹೇಳಿದ್ರೆ ಆಗುವುದಕ್ಕೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ರೆ ಹಾಗೆ ಇರುತ್ತದೆ. church believers, ಪ್ರಿಯ ಸಭೆಯವರೇ, you should have like that faith. ನಿಮಗೆ ಅಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். ಅಂತ ಒಂದು ವಿಶ್ವಾಸದ ನಂಬಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஆண்டவர் திறந்த வாசலை வச்சிட்டாரு. ದೇವರೇನೋ ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. எல்லாம் போய் ஆசீர்வாதத்தை அள்ளிக்கலாம்னு நினைக்கிறேன். ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಹಾಗೆ ಬಾಚಿಕೊಂಡು ಬರೋಣ. ஆசீர்வாதத்தை ಅಳ್ಳಿக்கணும். ಈ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಬಾಚಿಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ಕೊಂಚ ಬಲ இருந்தாலும் ಸ್ವಲ್ಪ ಬಲ ಇದ್ದಾಗಲೂ விசுவாசம் பெரியதா இருக்க வேண்டும். ನಂಬಿಕೆ ದೊಡ್ಡದಾಗಿರಬೇಕು. அவர் நாமத்தை எந்த சூழ்நிலையிலும் மறுதலிக்காமல் இருக்க வேண்டும். ನಾಮವನ್ನು ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ನೀವು ನಿರಾಕರಿಸಬಾರದು. ஒரு குடும்பத்துல ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ஒரே சரீரமாய் இருக்கிற கணவன் மனைவி, ಒಂದೇ ಶರೀರವಾಗಿರುವಂತ ಗಂಡ ಒಂದು ಹೆಂಡತಿ, கணவனுக்கு அவ்வளவு ஒரு faith இருக்கிறது. ಗಂಡನಿಗೆ ಅಷ್ಟೊಂದು ನಂಬಿಕೆ ಉಂಟು, ஒரு கான்ஃபிಡೆಂಟ್ இருக்கிறது, ಅಷ್ಟೊಂದು ದೃಢತೆ ಅವರಲ್ಲಿ ಉಂಟು. யூசுவலா எல்லா இடத்துலயும் ஆண்கள் அப்படிதான். ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲೂ ಗಂಡಸರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತಾರೆ. எவ்வளோ சோர்வு இருந்தாலும் அவங்க உள்ளத்துல வச்சுப்பாங்க. ಎಷ್ಟೇ ಬಲಹೀನತೆ ಇದ್ದರೂ ಅವ್ರ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ತಾರೆ. ಚಾಲೆಂಜ್ ನಿப்பாங்க. ಅವ್ರು ಚಾಲೆಂಜ್ ಆಗಿ ಹಾಗೆ ನಿಲ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. எல்லா ஆண்களுக்காக கரங்களை தட்டுவோம். ಎಲ್ಲಾ ಗಂಡಸರುಗಳಾಗಿ ನಾವು ಬಲವಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ. என்ன பெண்கள் எல்லாம் கோச்சுக்காதீங்க. ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಕೋಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಡಿ. நீங்க விசுவாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். ನೀವು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಬದಲಾಗಬೇಕು. ஹalleluya ஹalleluya. நீ என்னன்னா சொல்லிக்க, ನೀವು ಏನಾದ್ರೂ ಹೇಳ್ರಿ, நீ என்னன்னா பேசிக்க, ನೀವು ಏನಾದ್ರೂ ಮಾತನಾಡ್ರಿ. பாதில வந்து பாதில போயிடுவே. ಅರ್ಧದಲ್ಲಿ ಬಂದು ಅರ್ಧದಲ್ಲಿ ಹೋಗ್ತೇನೆ. என்னை அழைத்தவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ನನ್ನನ್ನು ಕರೆದಾತನು ಎಂತವನು ಗೊತ್ತಿರಾ? அவர் ஆதியில இருந்து ಆತನು ಆದಿಯಲ್ಲಿ அந்தம் வரைக்கும் ಅಂತ್ಯದವರೆಗೂ என்னோடு கூட வருகிறவர். ಸಂಗಡ ಬರುವವನಾಗಿದ್ದಾನೆ. முடிவு ಲೋಕದ ಮುಕ್ತಾಯದವರೆಗೂ ಸದಾ ಕಾಲங்களிலும் ಸದಾ ಕಾಲಗಳೋடு ಕೂಡ இருக்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡನೇ ಇರುತ್ತೇನೆ. நான் உன்னோடு கூட ನಾನು இருக்கிறேன். ನಿನ್ನ ಸಂಗಡಲೇ ಇರುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. ನನಗೆ ಒಂದು ಸಂಭವ ஞாபಕಕ್ಕೆ ಬರ್ತದೆ. சௌந்தர்யா அக்காவையும் மேரியும் நினைத்து அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ಸೌಂದರ್ಯ ಅಕ್ಕವನ್ನ ಮೇರಿ ಆಂಟಿಯವ್ರು ನೆನೆಸಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಿದ್ದೆ. என்ன நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம், ನಾವು ಏನ್ ಇಷ್ಟು ಜನ அவங்க ಇದ್ದೇವೆ, ரெண்டு பேர் என்ன ஸ்பெஷல்னு யோசிப்பீங்க. ಅವರಿಬ್ಬರು ಏನು ಅದ್ರಲ್ಲಿ எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ಎಲ್ಲರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ஒரு சில ಮಾಡ್ತೇನೆ. காரியங்களை ஒரு சிலர் மூலமாக நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ಅದೇ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕೆಲವರು ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾನು ಕಲಿತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. நான் ஹாஸ்பிடல்ல இருக்கிறேன். ನಾನು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇದ್ದೇನೆ. 2017ல 2017ರಲ್ಲಿ ராமையா ஹாஸ்பிடல்ல MS ರಾಮಯ್ಯ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿ ஒரு செல்லுலைட்டுக்காக பாஸ்டரை அட்மிட் பண்ணி இருந்தோம். ಒಂದು ಸೆಲ್ ನೈಟ್ ಅಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಅಡ್ಮಿಟ್ ಮಾಡಿದ್ದೆವು. அந்த இடத்துல நான் வீட்டுக்கு வந்து ஆகாரம் கொண்டு போகும்படியாக கடந்து வந்து விட்டேன். ಆ ಸ್ಥಳದಿಂದ ನಾನು ಆಹಾರ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಲು ಮನೆಗೆ ಬಂದೆ. இவர்கள் அதிகமாக பெயின் கூலர் செலுத்தி ஐயாவுடைய கிட்னியை டேமேஜ் செய்து விட்டார்கள். ಅಧಿಕವಾಗಿ ಪೇನ್ ಕೂಲರ್ ಗಳನ್ನ ಕೊಟ್ಟು ಅಯ್ಯವರ ಕಿಡ್ನಿಯನ್ನ ಅವರು ಡ್ಯಾಮೇಜ್ ಮಾಡಿದ್ರು. பண்ண டாக்டர் சஞ்சய் இன்றைக்கும் ராமையாவிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். ಹಾಗೆ ದುರಂತ ಮಾಡಿದಂತ ಡಾಕ್ಟರ್ ಸಂಜಯ್ ಅವರು ಇಂದು ರಾಮಯದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்றைக்கும் ஐயாவுடைய ஃபைல் இருக்கிற
இருக்கிறது, டாக்டர் சஞ்சயும் இருக்கிறார், நீங்கள் போய் விசாரித்துக் கொள்ளலாம். ಅಯ್ಯೋರ ಫೈಲು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿದೆ, ಡಾಕ್ಟರ್ ಸಂಜಯ್ ಅವರು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ನೀವು ಹೋಗಿ ಬೇಕಾದ್ರೆ ವಿಚಾರಣೆ ಮಾಡಬಹುದು. நான் திடீரென்று சாப்பாடு எடுத்துக்கொண்டு அங்கே கடந்து போனேன். ನಾನು ಆಹಾರವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದೆ. அங்கே ஒரு ஆயம்மா வீல் சேர் கொண்டு வந்தார்கள். ಆಯಮ್ಮ ಒಂದು ವೀಲ್ ಚೇರ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ್ರು. நான் சொன்னேன், எதுக்குமா வீல் சேர்? அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்று சொன்னேன். ಅಮ್ಮ ಯಾಕೆ ವೀಲ್ ಚೇರ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಿದ್ರೆ ನಾನು ಅವ್ರಿಗೆ ಊಟವನ್ನ ಕೊಡಬೇಕು. இல்ல, அவரை நான் வந்து டயாலிசிஸ் கூட்டி போகணும்னு சொன்னேன். ಇಲ್ಲ, ಅವರನ್ನ ನಾವು ಡಯಾಲಿಸಿಸ್ ಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. நான் சொன்னேன், நான் இங்க அட்மிஷன் பண்ணும்போது இஸ் கிரியேட்டின் வாஸ் 1 ನಾರ್ಮಲ್. ಇಲ್ಲಿ ಅಡ್ಮಿಷನ್ ಮಾಡುವಾಗ ಅವರ ಕ್ರಿಯೇಟಿನ್ 1 ನಾರ್ಮಲ್ ಆಗಿ ಇತ್ತು. இப்போ எப்படி 3.6 வந்திருக்கும்னு கேட்டேன். ಈಗ ಹೇಗೆ 3.6 ಬಂತು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಕೇಳಿದೆ. சார்ட் கொடுங்க, நான் பார்க்கணும்னு கேட்டேன். ಇವಾಗ ನನಗೆ ಚಾರ್ಟ್ ಅನ್ನು ಕೊಡ್ರಿ, ನಾನು ಅದನ್ನ ನೋಡಬೇಕು ಅಂತ கொடுக்க முடியாது, நீங்க யாருன்னு கேட்டாங்க. ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಕೊಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ನೀವು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ರು. ನಾನು அவருடைய வைஃப் ன்னு ಫಸ್ಟ್ சொன்னேன். ನಾನು ಅವರ ಹೆಂಡತಿ ಎಂಬುದಾಗಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಹೇಳಿದೆ. இரண்டாவது சொன்னேன், ನಾನು ஒரு ಮೆಡಿಕಲ್ ಸ್ಟಾಫ್. ಎರಡನೇದಾಗಿ ಹೇಳಿದೆ, ನಾನು ಒಂದು ಮೆಡಿಕಲ್ ಸ್ಟಾಫ್ ಆಗಿದ್ದೇನೆ. I want to see what kind of treatment you are giving to my husband. ನೀವು ಯಾವ ತರದ ನೀವು ಔಷಧಿ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ ನಾನು ಆ ಚಾರ್ಟ್ ಅನ್ನು ನೋಡಬೇಕಂತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. அவங்க டாக்டர்ட்ட ಫೋನ್ பண்ணாங்க. ಅವ್ರು ಡಾಕ್ಟರ್ ಬಳಿ ಫೋನ್ ಅನ್ನು ಮಾಡಿದ್ರು. உடனே ஓடி மேல வந்தாரு. ತಕ್ಷಣ ಓಡಿ ಮೇಲೆ ಬಂದ್ರು. இந்த அம்மா யாருன்னு கேட்டார். ಈ ತಾಯಿ ಯಾರು ಅಂತ ಕೇಳಿದ್ರು. ஐயா சொன்னாரு, என்னுடைய வைஃப், அவங்க கூட நர்ஸ் தான் என்று சொன்னார். ಆಗ ಅಯ್ಯವರು ಹೇಳಿದ್ರು, ಅವ್ರು ನನ್ನ ಹೆಂಡತಿ, ಅವರು ನರ್ಸ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಫೈಲ್ என்னிடத்துல கொடுத்தார்கள், நான் பார்த்தேன். ಅವ್ರ ಫೈಲ್ ನನ್ನ ಬಳಿ ಕೊಟ್ಟರು, ನಾನು ಅದನ್ನ ನೋಡಿದೆ. every 6 hours ಪೇನ್ ಕೂಲರ್ ಇಂಜೆಕ್ಷನ್ ஐயாவுக்கு புஷ் பண்ணி கொண்டே இருந்திருக்கிறார்கள். 6 ಗಂಟೆ ಕಾಲ, ಪ್ರತಿ ಒಂದು 6 ಗಂಟೆ ಕಾಲಕ್ಕೂ ಅಯ್ಯವ್ರಿಗೆ ಪೇನ್ ಕೂಲರ್ ಅನ್ನ ಕೊಡ್ತಾ ಬಂದಿದ್ದಾರೆ. ಅದು நிறைய கொடுக்கவே அவருக்கு கிரியேட்டின் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு. ಅದು ಬಹಳ ಅವ್ರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ ನಂತರ ಕ್ರಿಯೇಟಿನ್ ಅದು ಹೆಚ್ಚಾಯಿತು. நான் டாக்டரோடு சண்டை போட்டேன். ನಾನು ಆಗ ಡಾಕ್ಟರ್ ಬಳಿ ವಾಗ್ವಾದವನ್ನ ಮಾಡಿದೆ. ಆಲ್ರೆಡಿ ಇಸ್ ಎ ಡಯಾಬಿಟಿಕ್ ಪೇಷಂಟ್. ಆಗ್ಲೇ ಅವರು ಡಯಾಬಿಟಿಕ್ ಒಂದು ಪೇಷಂಟ್ ಆಗಿದ್ದಾರೆ. தெரிந்தும் நீங்க ஏன் இவ்வளவு பெயின் கில்லர் கொடுத்தீங்க? ನಿಮಗೆ ತಿಳಿದಿದ್ದು ಯಾಕೆ ಇಂತ ಪೇನ್ வேற ஏதாவது இவருக்கு பண்ணிருக்கலாமே. ಬೇರೆ ಏನಾದರೂ ಚಿಕಿತ್ಸೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿರಬಹುದಾಗಿತ್ತು. நான் டயாலிசிஸ்க்கு ಅನುಪ முடியாது ಎಂದು ನಾನೀಗ ಡಯಾಲಿಸಿಸ್ ಗೆ ಕಳಿಸೋದಿಲ್ಲ. அப்ப டாக்டர் சொல்றாரு. ಆಗ ನನ್ನ ಬಳಿ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು, ஸ்டெர்லைஸ்டு ವ್ಯಾಸ್ಲಿನ್ ಗಾಸ್ வந்து அவருக்கு ரேப் பண்ணுங்க அப்படினு சொன்னாரு. ಸ್ಟೆರ್ಲೈಸ್ಡ್ ವ್ಯಾಸ್ಲಿನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀವು ರ‍್ಯಾಪ್ ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. அதை ஏன் முன்னாலே செய்திருக்க கூடாது அவங்க? ಯಾಕೆ ಅದು ಮುಂಚಿತವಾಗಿ ನೀವು ಮಾಡಬೇಕು? சொன்ன பிறகு அதுக்கு அப்புறம் தொடர்ந்து இன்ஜெக்ஷனை ஸ்டாப் பண்ணி அவருக்கு அந்த ವ್ಯಾಸ್ಲಿನ್ ಗಾಸ್ கையில கால்ல எல்லாம் போட்டு ரேப் பண்ணி இருந்தாங்க. ಆ ವ್ಯಾಸ್ಲಿನ್ ಗಾಸ್ ಅನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಕಾಲಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನ ರ‍್ಯಾಪ್ ಮಾಡಿ ಅವರು ಮಾಡಿದ್ರು. நான் ரொம்ப துக்கமா இருந்தேன். ನಾನು ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಬಹಳ ரொம்ப வேதனையாக இருந்தேன். ಬಹಳ ವೇದನೆಗೆ ಒಳಪಟ್ಟೆ. சௌந்தர்யா அக்கா அந்த இடத்துல வந்தாங்க. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಮ್ಮವರು ಬಂದ್ರು. யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. ಯಾರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡೋದಿಲ್ಲ. அவருடைய 2 கால்கள் மீது அவருடைய கரங்களை வைத்தார்கள். ಅಯ್ಯ ಕಾಲುಗಳ ಮೇಲೆ ಅವರ 2 ಕರಗಳನ್ನು ಇಟ್ಟರು. பாஸ்டர்யாவுடைய காலை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணினார்கள். ಅಯ್ಯವರ ಕಾಲುಗಳ மறந்துட்டாங்களா எனக்கு தெரியாது, நான் மறக்கல. ಅವರು ಮರ್ತೋದ್ರೆ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಾನು ಮರ್ತಿಲ್ಲ. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ನನ್ನ ದೇವರು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು அவங்க ஒரு பெரிய ஊழியக்காரர் கிடையாது. ಅವರು ಒಂದು ದೊಡ್ಡ ಸೇವಕರೇನಲ್ಲ, நம்மளுடைய விசுவாசி. ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿ. ஆனா அவங்களுக்குள் விசுவாசம் இருந்தது. ನೋಡ್ರಿ, ಅವರಲ್ಲೂ ಒಂದು ನಂಬಿಕೆ, விசுவாசத்தோடு ஜெபித்தார்கள். ವಿಶ್ವಾಸದಿಂದ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿದ್ರು. ஐயா சுகத்தோடு வீட்டுக்கு வந்தார். ಅಯ್ಯ ಸೌಖ್ಯದೊಟ್ಟಿಗೆ ಮನೆಗೆ 6 ஆண்டு காலம் டயாலிசிஸ் இல்லாமல் ஐயா வாழ்ந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಜೀವನವನ್ನ ಮಾಡಿದ್ರು. ஹalleluya 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 ஹalleluya. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ವಿಶ್ವಾಸದ ಪ್ರಾರ್ಥನೆ ಬಲಹೀನರನ್ನು ರಕ್ಷಿಸುವಂತದಾಗಿದೆ. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ಆತನ ಮಾತು அவருடைய வார்த்தை விலையேற பெற்றது. ಆತನ ಮಾತು ಬೆಲೆ ಉಳ್ಳದಾಗಿದೆ. அவருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. ಆತನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜೀವವಿದೆ. ஹalleluya 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 ஹalleluya. பக்தனாகிய யோபு சொல்லுகிறார். ಭಕ್ತನಾದಂತ ಯೋಬನು ಹೇಳ್ತಾನೆ, அவருடைய பலவீனத்தின் மத்தியில ಆತನ ಬಲಹೀನತೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ சகலத்தையும் செய்ய வல்லவர். ನೀನು ಸಕಲವನ್ನ ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದೀಯ. நீ செய்ய நினைத்தது, ನೀನು ಮಾಡಲು ನೆನೆಸಿರುವಂತ ಕಾರ್ಯ, நீ செய்ய நினைக்கிறது, ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀನು ಮಾಡಲು ನೆನೆಸಿರುವಂತ ಕಾರ್ಯ, ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ನೀನು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ, ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೀನು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ, ಅದು ಒಂದು ಮಾತ್ರ ಒಂದು ದಿನದಲ್ಲೂ ತಡೆಬಡಾದೆ ಕರங்களை ತಟ್ಟಿ ಆಂಡವರಿಗೆ ನನ್ನಿ ಸಲ್ಲುತ್ತೇನೆ. ದೇವನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ ಪ್ರಿಯರೇ. Come on church, ಸಭೆಯವರೇ, give thanks to the Lord. ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಿರಿ. உங்க குடும்பத்துல தேவன் வல்லமையான காரியங்களை செய்ய போகிறார். ದೇವರು ಮರ್ಮವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು உங்க குடும்பத்திற்கு ஆண்டவர்
ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ದೇವರು ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು ಆತನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. உனக்கென்று ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ನಿನಗೆಂದೇ ದೇವರು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟ ಬಾಗಿಲನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ತೆರೆಯಲ್ಪಟ್ಟ ಬಾಗಿಲನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த சபையில இருக்கிற ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವಂತವರು ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಿಮ್ಮನ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ நடத்த போகிறார். ದೇವರು ವ್ಯತ್ಯಾಸವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ಕೊಂಚ ಬಲನ ಅದು இருந்தாலும் ಕೊಂಚ ಬಲ ಇರುವಾಗ விசுவாசம் பெரியதாயிருக்கும். ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ದೊಡ್ಡದಾಗಿರಬೇಕು. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. அவர் என்னை நடத்துவார். ಆತನೇ ನನ್ನ ನಡೆಸ್ತಾನೆ. எவ்வளவு நான் சரீரத்துல சோர்ந்து போனாலும் ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಎಷ್ಟೇ ನಾವು ಸೋತು ಹೋದವರಾಗಿದ್ದಾಗ எங்க அம்மா என் கூட இருக்கிறாங்க. ನನ್ನ ಅಮ್ಮ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. நான் இரவில் எப்படி கண்ணீர் விடுகிறேன் என்று எங்க அம்மாவுக்கு தெரியும். ರಾತ್ರಿಯ ವೇಳೆ ಹೇಗೆ ನಾನು ಕಣ್ಣೀರ್ ಬಿಡ್ತೀನಿ ಅಮ್ಮ ಅವ್ರು ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. கூட்டு சொல்வாங்க நீ ரொம்ப அழாதம்மா என்று சொல்வாங்க. ನನ್ನ ಕರೆದು ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ನೀ ಬಹಳ ಅಳಬೇಡಮ್ಮ. சில காரியங்களை நினைத்து கண்ணீர் விடத்தான் வேண்டும். ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೆನೆಸಿ ನಾನು ಕಣ್ಣೀರು ಇಡಲೇಬೇಕು. ஆனால் ஆத்துமாவிலே நான் பலனுள்ளவளாய் ಆದ್ರೆ இருக்கிறேன். ಆತ್ಮದಲ್ಲಿ ನಾನು ಬಲ ಉಳ್ಳವಳಾಗಿದ್ದೇನೆ. என் கணவனை கொடுத்த தேவன் அவர் பெரியவர். ನನ್ನ ಯಜಮಾನನನ್ನು ಕೊಟ್ಟಂತ ದೇವರು ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದಾರೆ. எனக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுத்தவர் அவர் பெரியவர். ನನಗೆ ಒಳ್ಳೆ ಜೀವಿತವನ್ನ ಕೊಟ್ಟಂತ ದೇವರು ನನ್ನಲ್ಲಿದ್ದಾರೆ. என் பலவீனத்திலே அவருடைய பலனை பூரணமாய் விளங்கச் செய்தவர் பெரியவர். ನನ್ನ ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಆತನ ಬಲವನ್ನ ಪೂರ್ಣವಾಗಿ ಒದಗುವಂತೆ ಆತನು ನನಗೆ அவர் இனிமேலும் சகலத்தையும் செய்ய வல்லவர். ಮುಂದಕ್ಕೂ ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಲು இந்த கிறிஸ்து ராஜா ஊழியத்தை குறித்து அவர் நினைத்தது ஒருபோதும் ஒரு நாளும் தடைபடாது. ಕ್ರಿಸ್ತ ರಾಜ ಸೇವೆಯ ಮುಖಾಂತರ ಆತನು ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು ಒಂದು ಕ್ಷಣವೂ ತಡೆಪಡೋದಿಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. நான் அதிகமாய் நாட்களில் ஜெபிக்கிறது, ಅಧಿಕವಾಗಿ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದುಂಟು. நான் கேட்பேன், ನಾನು ದೇವರ ಬಳಿ ಕೇಳುವುದುಂಟು, ஏசப்பா ಏಸಪ್ಪ. நிறைய பேர் இப்படி பேசுறாங்க, ಅನೇಕರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. தலைவன் இல்ல, ತಲೆ ಇಲ್ಲ, தலைவர் போயிட்டாரு, ನಾಯಕ ಹೋದ್ರು, என்ன செய்ய போறாங்களோ தெரியாதுன்னு. ಏನ್ ಮಾಡ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா உலக கண்களுக்கு தலைவர் போயிட்டாரு. ಅದೇ ಲೋಕದ ಕಣ್ಣಿಗೆ ನಾಯಕ ಹೋದ್ರು. என்னுடைய கண்ணுக்கு, ನನ್ನ என் பிள்ளைகளுடைய கண்களுக்கு, ನನ್ನ ಮಕ್ಕಳ ದೃಷ್ಟಿಗೆ அவர் எங்களுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ನನ್ನೊಳಗೆ ವಾಸ அவருடைய கிரியை ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. எங்களுக்குள் ಆತನ இருக்கிறது. ಕೃತ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ எங்களுக்குள் ಆತನ இருக்கிறது. ಬಲ ನಮ್ಮೊಳಗೆ ஒரு ஆண்டு 2 ஆண்டு காலம் அல்ல, ಈ ವರ್ಷ 2 ವರ್ಷ 39 ஆண்டு காலங்கள் 39 ವರ್ಷ என் கணவரோடு நடந்திருக்கிறேன். என் கணவரோடு உழைத்திருக்கிறேன். என் கணவரோடு சந்தோஷத்தை அனுபவித்திருக்கிறேன். என் கணவரோடு பாடுகளை சகித்திருக்கிறேன். பட்டினியாய் இருந்திருக்கிறேன், பசியாய் இருந்திருக்கிறேன், தண்ணீர் இல்லாமல் இருந்திருக்கிறேன். இங்க வந்து புனிதமாவும் மணியம்மாவும் இருக்கிறாங்க. ಇಲ್ಲಿ ಪುನೀತ ಆಂಟಿಯು ಮಣಿ ಆಂಟಿಯು ಇದ್ದಾರೆ. நாங்க பண்டக்கந்த பள்ளிக்கு அந்தாண்ட ஒரு ஊருக்கு சேலூருக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறோம். ಬಂದಗಂಡಿ ಪಳ್ಳಿಯಲ್ಲಿ ಚೇಳೂರು ಎಂಬ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೇವೆಗೆ அங்க படக்காட்சி காண்பித்து கொண்டிருக்கிறோம். ಅಲ್ಲಿ ಚಿತ್ರ ದೃಶ್ಯಗಳನ್ನು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறு காண்பித்து கொண்டிருக்கிறோம். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಚರಿತ್ರೆಯನ್ನ ನಾವು ತೋರಿಸ್ತಾ அந்த ಇದ್ದೇವೆ. ஊர்ல ஒருத்தர் கூட வீட்ல இல்ல, ಆ ಊರಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಮನೆಯಲ್ಲಿಲ್ಲ. எல்லாருமே அந்த வந்து படக்காட்சியை பார்த்துட்டு இருக்காங்க. ಎಲ್ಲರೂ ಬಂದು ಆ ಒಂದು ಚಲನಚಿತ್ರವನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த படக்காட்சி அவங்க காண்பித்து கொண்டிருக்கும் போது ಆ ಒಂದು ಚಲನಚಿತ್ರವನ್ನ ನಾವು ತೋರಿಸ್ತಾ ಇರುವಾಗ எங்களை வந்து சாப்பிடறதுக்கு கூட்டு போனாங்க. ನಮ್ಮನ್ನು ಊಟಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದ್ರು. எங்களோட வந்தவங்களுக்கு தான் அது தெரியும். ನನ್ನ ಜೊತೆಗೆ ಬಂದವರು நல்ல அழகான கிரீன் கலர் இலை போட்டாங்க, ಒಂದು ಹಸಿರಾದ ಒಂದು ಎಲೆಯನ್ನ ಹಾಕಿದ್ರು. சரி, அந்த ஊருக்கு பெரியவர் வேற அவரு. ಆ ಊರಿಗೆ ಅವರು ದೊಡ್ಡವರು. பிரியாணி பண்ணிக்கிறேன் நாங்க. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ನಾನು ಬಿರಿಯಾನಿಯನ್ನ ಮಾಡಿದ್ದೇನೆ. சரிப்பா, நல்ல பிரியாணி சாப்பிடலாம்னு போனோம். ಸರಿಯಪ್ಪ, ಒಳ್ಳೆ ಬಿರಿಯಾನಿಯನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೋದ್ವಿ. நல்லா போட்டாங்க, ಚೆನ್ನಾಗಿ ಅವ್ರು ಹಾಕಿದ್ರು. பார்க்கிறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது, ನೋಡಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಕಲರ್ಫುಲ್ ಆಗಿತ್ತು. சுதாமாவும் வந்தான்றாங்க. ಸುಧಾಮ್ ಅವರು ಬಂದ್ರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அந்த பிரியாணி எடுத்து சாப்பிட்ட பாருங்க, ಅದರ ತಿಂದಾಗ ನೋಡ್ರಿ, ஐயோ தெய்வமே, ದೇವರೇ, ஏசப்பா, ಏಸಪ್ಪ, தண்ணி கொடு, ನೀರು ಕೊಡು, சக்கரை கொடு, ಸಕ್ಕರೆ ಕೊಡು, வெல்லம் கொடு, ಬೆಲ್ಲ ಕೊಡು. அந்த வீட்டுக்கு போ, ಆ ಮನೆಗೆ ಹೋಗು, இந்த வீட்ல போய் ಈ பாரு, ಮನೆಗೆ ಹೋಗಿ ನೋಡು, கடை திறந்துக்குதா பாரு, ಅಂಗಡಿ ತೆರೆದಿದೆ ನೋಡು, சாக்லேட் வாங்கிட்டு வா, ಚಾಕ್ಲೇಟ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ஆன்றாங்க. ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒண்ணுமே பண்ண முடியல, ಏನು ಮಾಡಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. எந்த கடையும் திறந்து இல்ல, ಯಾವ ಅಂಗಡಿ ತೆರೆದಿಲ್ಲ. கடைக்காரனும் கடையை சாத்திட்டு ஃபிலிம் பார்த்துட்டு ಅಂಗಡಿಯವನು ಅಂಗಡಿಯನ್ನ ಮುಚ್ಚಿ ಫಿಲ್ಮ್ ಅನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. வீட்ல இருக்கிறவங்க வீட சாத்திட்டாங்க, ಮನೆಯಲ್ಲಿರೋರು ಮನೆ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿದ್ದಾರೆ. ಬಾಗೇಪಲ್ಲಿ வந்து வர முடியல, ಬಾಗೇಪಲ್ಲಿಗೆ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. எப்படினா ಚಿಕ್ಕಬಳ್ಳಾಪುರ போயிரலாம், ಹೇಗಾದ್ರೂ ಚಿಕ್ಕಬಳ್ಳಾಪುರಿಗೆ ಹೋಗೋಣ. அங்கனா ஒரு
ஒரு சாக்லேட் கிடைக்கும், ಅಲ್ಲಾದ್ರೂ ಒಂದ್ ಚಾಕ್ಲೇಟ್ ಸಿಗ್ತದ? வர வழியில ಬರೋ ದಾರಿಯಲ್ಲಿ வண்டியில பெட்ரோல் இல்ல, ಗಾಡಿಯಲ್ಲಿ ಪೆಟ್ರೋಲ್ எங்க ಇಲ್ಲ. நிலைமைய பாருங்களேன். ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿನೇ ನೋಡ್ರಿ, ரெண்டு பக்கமும் காடு, ಎರಡು ಕಡೆನೂ ಕಾಡು, ஒரு மண் ரோடு வர போகுது. ಒಂದು ಮಣ್ ರೋಡ್ ಬೇರೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. நாங்க தூரத்துல பாக்குறோம், ನಾವು ದೂರದಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, அங்க எப்படியோ ஒரு பெட்ரோல் பங்க் கிடைக்குது. ಅಲ್ಲಿ ಹೇಗೋ ಒಂದು ಪೆಟ್ರೋಲ್ ಬಂಕ್ ಸಿಕ್ತು. அங்க ஓடி போய் பசங்க பெட்ரோல் வாங்கிட்டு வந்து வண்டி ஸ்டார்ட் ಅಲ್ಲಿ பண்ணிட்டாங்க. ಹೋಗಿ ಪೆಟ್ರೋಲ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಗಾಡಿಯನ್ನು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ರು. நாங்க மெயின் ரோடுக்கு வரோம், ನಾವು ಮೇನ್ ರೋಡ್ಗೆ ಬಂದಾಗ நைட் ஆயிருச்சு. ಲೇಟ್ ಆಯ್ತು. பாருங்க, எந்த கடையும் கிடையாது. ನೋಡಿ, ಯಾವ ಅಂಗಡಿನೂ ಇರ್ಲಿಲ್ಲ. இவ்வளவு பாடுகளை நாங்கள் சகித்து ஊழியம் ಇಷ್ಟು செய்திருக்கிறோம். ಪಾಡುಗಳನ್ನು ನಾವು ಸಹಿಸಿ ಸೇವೆ இவைகளின் மத்தியில கூட ಮಧ್ಯದಲ್ಲೂ ಸಹ என் ஆண்டவரை நாங்கள் விசுவாசித்தோம், ನನ್ನ ದೇವರ ನಾವು ನಂಬಿಕೆ நாங்கள் விசுவாசித்தோம். ನಾವು ನಂಬಿದೆವು. கஷ்டமானாலும், ಕಷ್ಟವಾದರೂ நஷ்டமானாலும், உயர்வானாலும், ಉನ್ನತವಾದರೂ ನಮಗೆ ತಗ್ಗುವಿಕೆ ಆದರೂ காரியங்களானாலும், ಬರುವ ಕಾಲಗಳಾಗಿದ್ದರೂ எந்த சூழ்நிலையிலும் ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಾಗಿದ್ದರೂ நான் ஆராதிக்கிற தேவன் ನಾನು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ அவர் ದೇವರು ಇನ್ನಾರ್ ಎಂದು ಆತನು அறிந்து ಎಂತವನೆಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದಿದ್ದೇವೆ. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ಕೇಳುವಂತ விசுவாசிகளே, ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ವಿಶ್ವಾಸಿಗಳೇ, பலவீனத்திலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ನೀವು ಸೋತು ಹೋಗಬೇಡ್ರಿ, கஷ்டத்திலே நீங்கள் சோர்ந்து போக ಕಷ್ಟದಲ್ಲಿ வேண்டாம். ನೀವು ಸೋತು ಹೋಗಬೇಡ್ರಿ. நீங்கள் விசுவாசத்திலே வளர்ந்தவர்களாக இருக்க ನೀವು வேண்டும். ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಬೆಳೆದವರಾಗಿರಿ. நம்பிக்கையில நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு சொன்னா, ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನೀವು ಬೆಳೆದವರಾದಾಗ, விசுவாசத்துல நீங்க தேறிட்டீங்கன்னு சொன்னா, ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನೀವು ಮುನ್ನಡೆಯುವಾಗ இந்த யோப போல தான் நீங்க பேசுவீங்க. ಈ ಯೋಬರ ರೀತಿಯಲ್ಲೇ ನೀವು ಮಾತನಾಡ್ತೀರಾ. அவருடைய விசுவாசம் பாத்தீங்களா? ಅವರ ನಂಬಿಕೆ ನೀವು நீ ನೋಡಿದ್ರಾ? செய்ய நினைச்சது ನೀವು ನೆನೆಸಲು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯವನ್ನ ஒருத்தருமே தடை பண்ண முடியாது. ಒಬ್ಬನೂ ತಡೆಗಟ್ಟಲು ಆಗೋದಿಲ್ಲ. 2 நாளைக்கு முன்ன ஒரு ஊழியக்கார் வந்தார். 2 ದಿನಗಳ ಹಿಂದಾಗಿ ಒಬ್ಬ ಸೇವಕರು ಬಂದರು. எனக்கு திருமணமாகி 4 வருடங்கள் கழித்து ಮದುವೆಯಾಗಿ 4 ವರ್ಷದ ನಂತರ 1994ல ஐயாவுக்கு ஒரு பெரிய வியாதி வந்தது. 1994 ಅಲ್ಲಿ ಅಯ್ಯರ್ಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ರೋಗ ಅಂಟಿಕೊಂಡಿತು. அந்த வியாதி அவருக்கு வருகிறதற்கு முன்பதாகவே ಆ ರೋಗ ಅವರಿಗೆ ಬರುವುದಕ್ಕೆ அந்த ಮುಂಚಿತವಾಗಿ ஊழியக்காரர் இடத்துல சொன்னாரா, ಆ ಸೇವಕರ ಬಳಿ ಅವರು எனக்கு ಹೇಳಿದ್ರಂತೆ, ஒரு பெரிய சோதனை வரப்போகிறது, ನನಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಶೋಧನೆ ಬರ್ಲಿಕ್ಕಿದೆ. இந்த சோதனையில இருந்து ಆ ಶೋಧನೆಯಿಂದ நான் எழுந்துட்டேன்னு சொன்னா, ನಾನು ಎದ್ದೇಳಿದೆ ಅಂತ ಹೇಳಿದಾಗ நான் கிங்ன்னு சொன்னார். ನಾನು ರಾಜ ಎಂಬುದಾಗಿ இந்த ಹೇಳಿದ್ರು. சோதனையில ಆ ಶೋಧನೆ ಒಳಗೆ நான் விழுந்துட்டேன்னு சொன்னா, ನಾನು ಬಿದ್ದಾಗ நான் உயிரோடு இருந்தாலும் நான் செத்தவன் ನಾನು சொன்னாராம். ಜೀವಂತವಾಗಿದ್ರು ನಾನು எல்லாரும் ಸತ್ತವನಿಗೆ கரங்களை தட்டி ಸಮಾನನಾಗಿದ್ದೇನೆ. ஆண்டவருக்கு நன்றி ಕರಗಳನ್ನು செலுத்துங்க. ತಟ್ಟುತ್ತಾ ದೇವನಾಮನ ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. 35 ஆண்டு காலத்துக்கு முன்பதாக 5 ವರ್ಷಗಳ ಹಿಂದಾಗಿ நம்முடைய ஊழியக்காரர் சொன்ன ஒரு வார்த்தை, ನನ್ನ ಸೇವಕರು ಹೇಳಿದಂತ ಒಂದು அந்த ಮಾತು, சோதனையில இருந்து எழுந்திருக்க ஆண்டவர் உதவி செய்தார். ಆ ಶೋಧನೆಯಿಂದ ಎದ್ದೇಳು ದೇವರು ಸಹಾಯ மேக்ரி ಮಾಡಿದನು. சர்க்கிள் பஸ் ஸ்டாண்டிலே உட்கார்ந்து அழுது கண்ணீர் விட்டு ಆ ஜெபித்தேன். ಮೇಕ್ರಿ ಸರ್ಕಲ್ ಬಸ್ ಸ್ಟಾಪ್ ಅಲ್ಲಿ ಕುಳಿತು ನಾನು ಕಣ್ಣೀರನ್ನ ಬಿಟ್ಟೆ. அன்றைக்கு நிறைய நல்ல ஹாஸ்பிட்டல்கள் கிடையாது. ಅವತ್ತು ಚೆನ್ನಾಗಿ ಸೌಲಭ್ಯ ಉಳ್ಳಂತ இன்னைக்கு ಹಾಸ್ಪಿಟಲ್ 10 ಅಡಿக்கு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ಇವತ್ತು ஹாஸ்பிட்டல் 10 ತಡಿಗೂ ಒಂದು ಮಲ್ಟಿ ಸ್ಪೆಷಾಲಿಟಿ அன்றைக்கு ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇದೆ. மணிப்பாலுக்கு நான் அழைத்து சென்றேன். ಅವತ್ತು ಮಣಿಪಾಲ್ಗೆ ಕರೆದುಕೊಂಡು என்னுடைய ಹೋದೆ. சகோதரனும் பாஸ்டர் ஞான பிரகாஷமும் அந்த இடத்துல ನನ್ನ இருந்தார்கள். ಸಹೋದರರು ಮತ್ತು ಜ್ಞಾನ ಪ್ರಕಾಶ್ ಅಯ್ಯವರು ನನ್ನ ಜೊತೆಗೆ ಬರುವವರಾಗಿದ್ರು. பிரதர் டேவிட் தாஸ் எனக்கு ஒரு பேக் போனாக அந்த நாட்களிலே இருந்தார். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಬ್ರದರ್ ಡೇವಿಡ್ ದಾಸ್ ಅವರು ಒಂದು ನನಗೆ ಬೆನ್ನೆಲುಬಾಗಿದ್ದರು. நான் பிடிஎஸ் பஸ்ல ஜெபித்துக் கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு வருகிறேன். ಬಿಟಿಎಸ್ ಬಸ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಕಣ್ಣೀರನ್ನ ಸುರಿಸುತ್ತಾ ಬರ್ತಿದ್ದೆ. கண்டினியூஸா நைட் டியூட்டி பண்றேன். ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ ನಾನು ನೈಟ್ ಡ್ಯೂಟಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. டேல வந்து நான் மணிப்பாலுக்கு போய் மணிப்பால் வந்து ஐயாவை நிமான்ஸ் கூட்டுன்னு போயிட்டு நிமான்ஸ்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து திருப்பி நான் மணிப்பாலுக்கு கொண்டு போய் பெட்ல சேர்க்க வேண்டும். ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಮಣಿಪಾಲ್ಗೆ ಹೋಗಿ ನಿಮ್ಯಾನ್ಸ್ಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟು ಮತ್ತೆ ಮಣಿಪಾಲಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ನಾನು ಮತ್ತೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾಗಿತ್ತು. என்னுடைய ஜெபம் மேக்ரி சர்க்கிள் பஸ் ஸ்டாண்ட் தான். ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮೇಕ್ರಿ ಸರ್ಕಲ್ ಬಸ್ ಸ್ಟಾಪ್ ಆಗಿತ್ತು. எத்தனையோ முறை இந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபித்திருக்கிறேன். ಎಷ್ಟೋ ಬಾರಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುಳಿತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದುಂಟು. என்ன அப்படியே புல்லட்ல அழகா கூட்டு போய் அந்த இடத்துல பாஸ்டர் விடுவாரு. ಬುಲೆಟ್ ಅಲ್ಲಿ ಅಯ್ಯೋರು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬಿಡ್ತಾ ಇದ್ರು. டாக்டர் சொன்னாரு, ಆದ್ರೆ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದ್ರು 100 ಕಿಲೋಮೀಟருக்கு அப்புறம் இவர் போவே கூடாதுன்னு. 100 ಕಿಲೋಮೀಟರ್ ನಂತರ ಅವರು அவர் ಹೋಗ್ಲೇಬಾರದು, 2 வீலர் ஓட்டவே கூடாதுன்னு ಅವರು சொல்லிட்டாங்க. 2 ವೀಲರ್ ಅನ್ನ ಚಲಿಸಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ஆண்டவரிடத்துல கண்ணீர் வடிக்கிறேன். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ಬಳಿ ಕಣ್ಣೀರನ್ನಿಟ್ಟೆ. ஏசப்பா, ಏಸಪ್ಪ, நான் இருக்கும் இடம், ನಾನಿರುವ ಸ್ಥಳ எனக்கு ஜெப கோபுரம், ನನಗೆ ಜಪ இந்த ಪ್ರಾರ್ಥನೆ ಗೋಪುರ, இடத்துல நான்
ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ எவ்வளவு ಮಾಡುತ್ತೇನೆ. பேர் மோட்டார் பைக் ஓட்டின் போயிட்டு இருக்காங்க. ಎಷ್ಟೋ ಜನರು ಮೋಟಾರ್ ಬೈಕ್ ಗಳನ್ನು ಚಲಿಸ್ತಾ ಹೋಗ್ತಾ எவ்வளவு ಇದ್ದಾರೆ. பேர் ஓட்டின் போயிட்டு இருக்காங்க. ಎಷ್ಟೋ ಜನ ಅದನ್ನ ಚಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. டாக்டர் என்னுடைய கணவனை ஓட்டக்கூடாது என்று ಆದ್ರೆ சொன்னார். ಡಾಕ್ಟರ್ ಹೇಳ್ತಾರೆ ನನ್ನ ಯಜಮಾನ ಓಡಿಸಬಾರದು ஆனா ಎಂಬುದಾಗಿ. இவர் சவால் விட்டு இருக்கிறாரு. ಆದ್ರೆ ಇವರು ಸವಾಲ್ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. உயிரோ நான் அதுல இருந்து எழுந்திருச்சிட்டேனா ನಾನು ಅದರಿಂದ ಎದ್ದೇಳಿದಾಗ சொல்லி இருக்கிறாரு. ರಾಜ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. என் கணவனுக்கு நீ மறுவாழ்வு கொடுப்பீர் ನನ್ನ என்று சொன்னார். ಯಜಮಾನಿಗೆ ಮರು ಜೀವ ನೀನು என் ಕೊಡು. கணவனோடு சேர்ந்து ஊழியம் செய்வேன் என்று ನನ್ನ அன்று ஒப்பு கொடுத்து ಯಜಮಾನನ ஜெபம் ಜೊತೆಗೆ ನಾನು பண்ணினேன். ಸೇವೆ ಮಾಡುವವಳಾಗಿರ್ತೇನೆ. ஆண்டவரே என் கணவனோடு நான் ஊழியம் செய்வேன். ಯೇಸಪ್ಪ ನನ್ನ உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி ನಾಮವನ್ನು ನಾನು என்னை ಮಹಿಮೆಪಡಿಸಬೇಕು. முழுதுமாய் அந்த மேக்ரி சர்க்கிள் பஸ் ஸ்டாண்டிலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ನನ್ನನ್ನು ஜெபம் பண்ணினேன். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಮೇಕ್ರಿ ಸರ್ಕಲ್ ಬಸ್ ಸ್ಟಾಪ್ ಅಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿದೆ. உண்மையாகவே ಸತ್ಯವಾಗಿ இந்த நாளிலே ಈ ಧನ್ಯಗಳಲ್ಲಿ ஒரு பக்கம் நான் வேதனைப்பட்டாலும் ಒಂದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಾನು ವೇದನೆ ஒரு ಪಟ್ಟರು, பக்கம் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ಇನ್ನೊಂದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಾನು ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುವ அவர் ஒரு ராஜாவாகவே வாழ்ந்து ಆತನು போனார். ರಾಜನಾಗಿಯೇ ಜೀವಿಸಿ ஒரு ಹೋದನು. சிம்மாசனத்துல உட்காரக்கூடிய தகுதி பெற்றவராகவே ಒಂದು கடந்து ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ போனார். ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಂತ ಯೋಗ್ಯ ಹೊಂದಿಕೊಂಡ அவர் செய்ய நினைத்தது, ಆತನು ಮಾಡಲು அவரை கொண்டு செய்ய நினைத்தது, ಆತನು ನೆನೆಸಿ ಮಾಡಲು அவரை கொண்டு செய்ய நினைத்தது, ಆತನ ಮುಖಾಂತರವಾಗಿ அவரை ಮಾಡಲು கொண்டு ನೆನೆಸಿದ செய்ய ಕಾರ್ಯಗಳು, நினைத்தது. ಆತನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು Past ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು, 35 years ಕಳೆದ 35 ವರ್ಷಗಳಿಂದ ஆண்டவர் செய்து முடித்தார். ದೇವರೇ ಮಾಡಿ ಮುಕ್ತಾಯ கரங்களை ಮಾಡಿದ್ದಾನೆ. தட்டி ஆண்டவருக்கு ಕರங்களை சொல்லுங்க. ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರ ನಾಮನ ಮಹಿಮೆ அவர் ಪಡಿಸೋಣ. கடந்து போன பாதைகளிலே, ஆತನು ಹೋದಂತ அவர் ಹಾದಿಗಳಲ್ಲಿ, செய்த ஊழியங்களிலே, ಆತನು ಮಾಡಿದ ಎಲ್ಲ அவருடைய ಆತನ கிரியைகளிலே, ಆತನ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ஒரு சண்டே ஸ்கூல் லீடராக, ಒಂದು ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ஒரு யூத் ನಾಯಕನಾಗಿ, லீடராக, ಒಂದು ಯವನಸ್ಥರ ஒரு சர்ச் ನಾಯಕನಾಗಿ, பாஸ்டராக, ಸಭೆಯ ಬೋಧಕನಾಗಿ, ஒரு ரெவரண்டாக, ಒಂದು ರೆವರೆಂಡ್ ಆಗಿ, ஒரு பிஷப்பாக, ಒಂದು பிஷப் ಆಗಿ, ஒரு ஆர்ச் பிஷப்பாக, ಒಂದು ಆರ್ಚ್ ಬಿಷಪ್ ஒரு ಆಗಿ, நல்ல தலைவனாக, ಒಂದು ಒಳ್ಳೆ ನಾಯಕನಾಗಿ, ஒரு நல்ல சோஷியல் ஒர்க்கராக, ಒಳ್ಳೆ ರಾಜ ಸಮಾಜ ஏழை எளிய ಸೇವಕನಾಗಿ, பிள்ளைகளுக்கு உதவி ಒಂದು செய்தவராக, ಬಡ ಮಕ್ಕಳಿಗೆ ಸಹಾಯ அநேகரை ஆற்றி அரவணைத்தவராக, ಅದನ್ನು ಆಧರಿಸುವವನಾಗಿ, என் ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, ದೇವರು ಆತನ ವಿಶ್ವಾಸವನ್ನ ಹೊರತಂದರು. ದೇವ இந்த ಜನರೇ, சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದೊಂದು ದೈವ ಮಕ್ಕಳು உண்மையாகவே நிமிர்ந்து நடக்கணும். ನಿಜವಾಗಿ ತಲೆ ಎತ್ತಿ ನಡೆಯುವವರಾಗಿರಬೇಕು. தெரியுங்களா? ಯಾಕೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ அவர் செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைப்படாது. ಆತನು ಮಾಡಲು ನೆನೆಸಿರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ತಡೆಗಟ್ಟಲೇ ಇಲ್ಲ. உன்னை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ ನಿನ್ನನ್ನು ನೆನೆಸಿ ಏನು ಮಾಡಲು ಆತ ಚಿತ್ತಗೊಂಡಿದ್ದಾನೋ உண்மையாகவே அவர் செய்வார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಆತನು ಮಾಡೇ ಮಾಡ್ತಾನೆ. ஹalleluya. ஹalleluya. அவ்வளவு பலவீனத்துல ಅಷ್ಟು ಬಲಹೀನತೆಗಳಲ್ಲಿ பாருங்க, ನೋಡ್ರಿ, அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்காக ஜெபம் பண்ணாரு. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ ಆತನಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡರು. இவர் என்ன செய்றாரா? ಆದ್ರೆ ಇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ಸ್ನೇಹಿತರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. ஹalleluya. ஹalleluya. அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். ಆಗ ದೇವರು ಯೋಬನ ಮುಖವನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿದನು. ಯೋಬನು தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது ತನ್ನ ಸ್ನೇಹಿತರಿಗಾಗಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ தெரியுங்களா? ಯಾವಾಗ ಗೊತ್ತಾ? எந்த சூழ்நிலையில தெரியுமா? ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಗೊತ್ತಾ? தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது ತನ್ನ ಸ್ನೇಹಿತರಿಗಾಗಿ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ நீங்க பார்த்து சொல்லுங்க. ನೀವು ನೋಡಿಯೇ ಹೇಳ್ರಿ. மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கும் போது ಬೇರೊಬ್ಬರಿಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்றுவார். ದೇವರು ನನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸಿದನು. கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்றுவார். ದೇವರು ನನ್ನ ಎಲ್ಲಾ ಸೆರೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಬದಲಾಯಿಸಿದನು. இந்த 2026ல மாறணும். ದೇವರು ನನ್ನ ಎಲ್ಲಾ ಸೆರೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು 2026ರಲ್ಲಿ ಬದಲಾಯಿಸಬೇಕು. வேத வசனம் சும்மா சொல்ல. ಸತ್ಯವೇದ ಏನು ಸುಮ್ಮನೆ ಹೇಳಲಿಲ್ಲ. திறந்த வாசலை உனக்கு முன்பதாக ಇಗೋ வைத்திருக்கிறேன். ತೆರೆದ ಬಾಗಿಲನ್ನು ನಿನ್ನ ಮುಂದಾಗೆ அவர் ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. வார்த்தை உண்மையுள்ளது. ಆತನ ಮಾತು அவருடைய வார்த்தை ಸತ್ಯವಂತದ್ದು. சத்தியமுள்ளது. ಆತನ ವಾಕ್ಯ அவர் வார்த்தை ಸತ್ಯವಂತದ್ದಾಗಿದೆ. தேனிலும் தெனிந்தேனிலும் மதுரமுள்ளது. ಅದು ಜೇನಿಗಿಂತಲೂ ಸಿಹಿ, ಜೇನಿಗಿಂತಲೂ ಮಧುರವಾದಂತ ವಾಕ್ಯಗಳಾಗಿದೆ. பாருங்க, ನೋಡ್ರಿ, அவன் சிறையிருப்பை மாற்றினார். ಆತನ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ದೇವರು யோபுக்கு இருந்த ಬದಲಾಯಿಸಿದನು. ಯೋಬನಿಗೆ ಇದ್ದಂತ முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ಮುಂದೆ ಇದ್ದಂತ ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். கரங்களை தட்டி ಎರಡರಷ್ಟು ஆண்டவருக்கு ದೇವರು நன்றி செலுத்துங்கள். ಆತನಿಗೆ ಒದಗಿಸಿ ಕೊಟ್ಟನು. ಪ್ರಿಯರೇ, ಎಲ್ಲರೂ ಬಲವಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋಣ. போன எல்லா வருடங்களை
காட்டிலும் ಹೋದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಗಿಂತಲೂ 2025 காட்டிலும் 2025 வந்த நாட்களை காட்டிலும் ನೀನು ಕಳೆದ ದಿನಗಳಿಗಿಂತಲೂ வாழ்ந்த வாழ்க்கையை ನೀನು காட்டிலும் ಜೀವಿಸಿದಂತ ದಿನಗಳಿಗಿಂತಲೂ உனக்கு முன்பாக இருக்கிற ನಿನಗೆ ಮುಂದಾಗಿರುವಂತ இந்த 2026 ஆண்டு மாத்திரம் அல்ல, ಈ 2026 ಮಾತ್ರವಲ್ಲ, உன் வாழ்நாள் எல்லாம் ನಿನ್ನ ಜೀವಮಾನವೆಲ್ಲ உன் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்ற ನಿನ್ನ ಸೆರೆಯ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ದೇವರು ಬದಲಾಯಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்க ನೋಡ್ರಿ, போகிறார். ಎರಡರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೊಡ್ತಾನೆ. பலன் பூரணமாய் ನಿನ್ನ விளங்க ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಆತನ ಬಲ ಪೂರ್ಣವಾಗಿ ಒದಗುತ್ತದೆ. யோபு விசுவாசித்தது போல ಯೋಬನು ನಂಬಿದ ಹಾಗೆ நீ விசுவாசிக்க வேண்டும். ನೀವು ನಂಬಬೇಕು. ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசித்தது போல ಒಂದು ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ನಂಬಿದ ರೀತಿಯಲ್ಲಿ நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். ನಾವು ನಂಬಬೇಕಾಗಿರುವುದು ಅವಶ್ಯವಾಗಿದೆ நாம் ಪ್ರಿಯರೇ. விசுவாசிகளாய் இருக்க கூடாது, ನಾವು ಏನೋ ಕೈ ಚಾಚಿ ಆಡಿಸಿ ಬರುವಂತ விசுவாசிகளாய் இருக்க வேண்டும். ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರಬೇಕು. யாவரும் எழுந்து நிற்க. ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ஹalleluya. ಹalleluya. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று ஒரு பாடல் ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ இருக்கிறது. ನೀತಿವಂತನು ಬದುಕುವನು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ அந்த ಹೇಳುತ್ತದೆ. பாடலை எடுக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ಹಾಡನ್ನ ತೆಗೆಯಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று ஒரு பாடல் இருக்கிறது. ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ನೀತಿವಂತನು ಬದುಕುವನು நீங்கள் ಎಂಬುದಾಗಿ விசுவாசிப்பீர்கள் என்று ನೀವು சொன்னால் ನಂಬುವುದಾದರೆ உண்மையாகவே பிழைப்பீர்கள். ಸತ್ಯವಾಗಿಯೇ ನೀವು ಬದುಕುವಿರಿ. ஒரு தாழ்மை உள்ளவனாக, ತಾಳ್ಮೆ ஒரு ಉಳ್ಳವರಾಗಿ, பொறுமை உள்ளவனாக. ಒಂದು ಸಹನೆ ಉಳ್ಳವರಾಗಿ, பாருங்க எவ்வளவு அழகாக ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ஆண்டவரை குறித்து பேசுகிறான். ದೇವರ ಕುರಿತು ಮಾತನಾಡ್ತಿದ್ದಾರೆ. அவர் நினைத்தது ஒருபோதும் ಆತನು தடைப்படாது. ನೆನೆಸಿದು ಒಂದು ಕ್ಷಣ ತಡೆಪಡೋದಿಲ್ಲ. இதுல பாருங்க, கூகுள்ல பாருங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ಹಾಡನ್ನ ನೋಡಿ ತೆಗೀರಿ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவா